உலகத்திலே இருக்கிறதான மனுஷங்களிலே பெரும்பான்மையான மனுஷங்களுக்கு பரலோகம் ஒன்று உண்டு என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். The people in this world, the maximum people, they have a hope there is something called heaven. ஒரு கூட்ட ஜனங்களோ பரலோகத்தையோ நரகத்தையோ தேவனையோ அவர்கள் விசுவாசிப்பது இல்லை. But there are certain group of people, they do not believe that there is heaven, there is hell and there is God. வேத புத்தகமோ பரலோகத்தை குறித்து தெளிவான சத்தியங்களை நமக்கு போதிக்கிறது. But the Bible clearly tells and teaches us the truth that there is a heaven. நம்முடைய கிரியைகளை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். We should be very careful concerning our deeds. நம்முடைய கிரியைகள் தான் பரலோக வாழ்க்கையை அல்லது நம்முடைய நித்தியத்தை நிதானிக்க போகிறது. And our works will determine our heavenly life. ஏனென்றால் ஒரு நாள் நாமும் கூட ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். Because one day we also have to stand before God. அவருடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And we have to receive the reward according to our works. பூமியில் இருக்கிறதான நாட்கள் நமக்கு ஒரு விசேஷித்த நாட்கள் பிரியமானவர்களே. Beloved ones, the days that we live upon this earth are so special. தெய்வத்திற்கு பயந்து நடக்கலாம், தெய்வ பயம் இல்லாமலும் நடக்கலாம். We can walk with the fear of God or we can walk without the fear of God. நம்ம எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் கவனித்துக் கொண்டு இருப்பதும் இல்லை. At all times, in all circumstances, all people will not watch us. கர்த்தருக்கு பயந்து நடக்கலாம், துணிகரமாகவும் நடக்கலாம். We can walk with the fear of God or we can walk presumptuously. ஆனால் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். But one thing we have to keep in mind. நம்முடைய கிரியைகள் நிமித்தமாக தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை அமைய போகிறது. And according to our works, our future life will be established. நரகத்திலே வேதனைப்படுகிறவர்கள் அழுது பற்களை கடித்து புலம்புவதற்கு காரணம் என்ன? What is the reason for the people who are in hell? They are weeping and they are gnashing the teeth and mourning. மூன்று விதங்களிலே அவர்கள் அப்படி வேதனைப்படுகிறார்களாம். For three reasons they are being in such a torment. ஒன்று, கடந்த கால வாழ்க்கையை நினைத்து அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். First, thinking about the past life, they are with such a pain. கர்த்தர் நமக்கு தங்களுக்கு தந்ததான சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் துணிகரமாக வாழ்ந்ததை நினைத்து அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். Not using the chances which the Lord has given unto them, and how they walk presumptuously, thinking all these things, they are in much sorrow. இரண்டாவது, தற்கால நிலவரத்திலே அப்பொழுது அவர்கள் நரகத்தில் தானே இருக்கிறார்கள், அந்த வேதனை அவர்களுக்கு சகிக்க கூடாதாக இருக்கும். And second, the present situation, they are now living in hell, that pain they could not endure that, for that they have grieved. மூன்றாவதாக, எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் பொழுது இனி வருகிற நாட்கள் முழுவதுமே இங்கேதான் இருக்க போகிறோமா என்று நினைக்கும் பொழுது கண்டிப்பாகவே அவர்கள் தளர்ந்து போவார்கள், கண்ணீரும் வேதனையும் தான் இருக்கும். Sadly, when they think about the future, when they think the complete future, they have to go in the same hell. When they think about that, they are with weeping and tears and sorrows. இந்த கூட்டங்களிலே நம்முடைய கிரியைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. In this meeting we have to examine and lift up and see how our works are. இந்த கிரியைகளை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த பரலோகம் இதில் இருக்கிறதான காரியங்கள் என்ன என்பதை தான் நேற்று நாம் படிக்க ஆரம்பித்தோம். And before studying what about the works of man, before that we studied what is heaven and what are the things are found in heaven. பரலோகத்தில் இருக்கிறதான காரியங்கள் இவ்வளவுதான் என்று வரையறுத்து விட முடியாது பிரியமானவர்களே. We cannot make a limit that these are the only things that are found in heaven. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே நம்முடைய ஆராதனை குறித்து நாம் படிக்கும் பொழுது, when in Hebrews chapter 8 and verse 5, when we study about the worship over there, இந்த ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலாம். அப்போ பரலோகத்தில் இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது என்பதுதான் அந்த அர்த்தம். And the worship that we are doing here, it is a shadow of heavenly things. So there are many other things, there are many forms in heaven. நாம் ஒரு 5 காரியங்களை மாத்திரம் ஆரம்பத்தின் தியான பொருளுக்காக எடுத்துக்கொள்வோம். And for a meditation, let us take 5 of those things. நேற்றுக்கு நாம் படித்தோம், இந்த பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். Yesterday we studied in heaven there is God. அதுதான் அவருடைய வாசஸ்தலம். That is his dwelling place. இன்னும் சற்று ஆழமாக சொல்லும் பொழுது அவர் சீயோனிலே இருக்கிறார். When we study it in a deep manner, he is in Zion. பிரியமானவர்களே, தேவன் தங்கியிருக்கிற இடம் பரிசுத்தமான இடம். Beloved ones, the place where God dwells, it is a holy place. அந்த இடத்திற்கு ஜனத்தை கொண்டு போய் சேர்க்கும்படியாக தான் இந்த மாதிரி கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஒழுங்கு செய்து தருகிறார். To bring that people to such a place, only we are organizing such kind of meetings over here. இந்த இடத்திற்கு மனுஷனை கொண்டு வருவதற்காக தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை
பலியாக இந்த பூமிக்கு அனுப்பினார். To bring the people to this place only, God the Father sent His Son Jesus Christ as a sacrifice to this world. நேற்றைய தினத்திலே அவர் என்ன செய்கிறார் என்று 10 காரியத்தை நாம் படித்தோம். Yesterday we studied 10 things what He is doing. அவர் அங்கே எஜமானாக இருக்கிறார். He is a master over there. இரண்டாவது அவர் ஜெபங்களை கேட்கிறார். Second, He is hearing the prayers. மூன்றாவது தமக்கு சித்தமானதையே அவர் செய்கிறார். Thirdly, He is doing that with His will. நான்காவது மனுபுத்திரரை அங்கே இருந்து கண்ணோக்குகிறார். And fourthly, He is looking upon the children of men. ஐந்தாவது மனுபுத்திரருக்காக அவர் ஒத்தாசை செய்கிறார். And fifthly, He is helping the children of men. ஆறாவது தேவன் அங்கே இருந்து பேசுகிறார். Sixthly, God speaketh from there. ஏழாவதாக தேவன் சில காரியங்களை கண்டு உலக மனுஷரை கண்டு நகைக்கிறார். And seventhly, looking upon the certain things of this world and men, the Lord is laughing. எட்டாவது வரங்களை அனுப்புகிறார். Eighthly, God is sending gifts. ஒன்பதாவது சாட்சி பகருகிறார். Ninthly, He is bearing witness. காரியத்தை பத்தாவதாக காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். Tenthly, He bringeth the things to prosper or bringeth things to pass. பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் இப்படியே செய்து வருகிறார். God in heaven is doing all these things in this way. இன்றைக்கு இந்த பரலோகத்தில் இருக்கிற மற்றொரு காரியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். Today I am going to tell another thing about the God who is in heaven. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, when we come to Matthew's Gospel chapter 24, அங்கே 36ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். what does verse 36 tells from that place? அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். But of that day and hour knoweth no man, no not the angels of heaven, but my Father only. இந்த இடத்திலே பரலோகத்தில் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். And here we could study in heaven there are angels. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தூதர்கள் இருப்பார்கள். Where God is, there will be angels also. பிரியமானவர்களே, இந்த தூதர்களை குறித்து சிறு காரியங்கள் மாத்திரம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி அடுத்த விஷயத்திற்கு கடந்து போகிறேன். Beloved ones, I want to tell certain things concerning these angels and I will pass on to the next one. தூதர்கள் ஏன் அங்கே இருக்கிறார்கள்? Why angels are in heaven? ரெண்டு காரியங்கள் சொல்லுகிறேன். Two things. ஒன்று, ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது, firstly in Isaiah chapter 6, அங்கே முதல் சில வசனங்களிலே 3 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், when we study the first 3 verses, இந்த தூதர்கள் தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். these angels are worshiping God. 3ஆம் வசனத்திலே ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். In verse 3, and one cried unto another and said, Holy, holy, holy is the Lord of hosts, the whole earth is full of His glory. தூதர்களின் சேவை ஆண்டவரை துதிக்கிறதான சேவை. The service of the angels is to worship God, praise God. பரமண்டலங்கள் முழுவதும் தேவ சேனையால் நிறைந்திருக்கிறது. The heavenly places are being filled with the angels of God. அங்கே பரிசுத்த சமூகம் நிலவி இருக்கிறது. That is the holy place being abiding there. மகிமையான தெய்வத்தை அவர்கள் இரவும் பகலும் என்று அறியாமல் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Day and night they are worshiping the glorious God. அருமையான தேவ ஜனமே, dear people of God, தூதர்கள் மாத்திரமல்ல, இந்த பூமியிலேயே நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Not only these angels, we who are in earth also have to worship God continuously. ஆராதனையை கனப்படுத்த வேண்டும். We have to honor the worship. பரிசுத்தத்தோடு தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். We have to worship the Lord with holiness. அப்பொழுது மாத்திரம்தான் இந்த தூதர்களோடு சேர்ந்து நாமும் அங்கே போய் ஆராதிக்க முடியும். Then only we can go to heaven and along with these angels we can worship God. இங்கேயே தெய்வத்தை ஆராதிக்க தெரியாதவர்கள் பரத்தில் தெய்வத்தை ஆராதிக்க முடியாது. Those who do not know how to worship God in this earth, after going to heaven they do not know how to worship God. பரலோகத்திலே தூதர்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள். In heaven angels are worshiping God. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, Matthew's Gospel chapter 18, அங்கே தூதர்கள் மற்றொரு காரியத்தை செய்கிறதாக நாம் படிக்கிறோம். we could study and another work done by the angels. 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 18 chapter verse 10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Take heed that ye despise not one of these little ones, for I say unto you that in heaven their angels do always behold the face of my Father which is in heaven. இந்த இடத்திலே தூதர்களுடைய மற்றொரு ஊழியத்தை குறித்து படிக்கிறோம். In this place we study another ministry of the angels. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். They are in heaven. அவர்கள் தெய்வத்தின் முகத்தை காண்கிறார்கள். They behold the face of God. எதனால் அவர்கள் தேவனுடைய முகத்தை பார்க்கிறார்கள்? Why they are beholding the face of God? பிரியமானவர்களே, இப்போ நாம் இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். We all have gathered here in God's presence. We could understand for each child of God there is an angel of God. இப்போ எனக்கு ஒரு தேவதூதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider I have an angel of God. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பான். Is behold, he'll always watch the face of God. ஏன் அங்க பார்க்கிறான்? Why he is looking there? அந்த தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யும் ஆவிகள். These angels are our ministering spirits. 103ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does Psalms 103 and verse 20 tell? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசத்தின்படி செய்கிற பலத்த சௌரிவான்களாகிய அவருடைய தூதர்களே. And we study the angels which are valiant men which do according to his word. எனக்கு உதவி செய்யும்படி பிதா கட்டளையிடும் பொழுது இந்த தூதன் கட்டளைக்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். And when my God is making the commandments, this angel is looking upon God to hearken to that commandment. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த தூதர்கள் நமக்காக தான் அங்கே இருக்கிறார்கள். And for our sake these angels are over there. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவ தூதன் இருக்கிறார். For each one of you have an angel. இந்த இடம் முழுவதும் பரலோக தூதர்கள் அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். And this place is being filled with the angels of God. அதரிசனமான தேவ தூதர்களோடு கூட கர்த்தர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். With the invisible host of the angels, the God has come in our midst. இந்த சத்தியம் உனக்கு தெரியுமா தேவ பிள்ளையே? Dear child of God, do you know this truth? உனக்காக ஒரு தேவ தூதன். For your sake an angel of God. அவன் தேவ சமூகத்தில் இருக்கிறான். He is standing in God's presence. கர்த்தர் முகத்தை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். Looking to the face of God. உன்னுடைய பெயர் எஸ்தர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். Consider your name is Esther. ஆண்டவர் எஸ்தருக்காக உதவி செய்ய வேண்டிய நேரம் வந்த பொழுது, when the time of God came to help Esther, கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ தூத்துக்குடியில ஒரு எஸ்தர் பேரை சொல்லி விலாசம் சொல்லி அனுப்புவான். நேர அந்த தூதன் இறங்கி வருவான். And the Lord will tell the Esther and her name and address and everything. That angel will descend from heaven to that place. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. Hallelujah. 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 நம்மை சுற்றிலும் பரிசுத்த தூதர்கள் அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். Around us our holy angels of God, they are moving around us. பரலோகத்திலே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். The angels of God are found in heaven. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவதாக, thirdly, தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. The throne of God is found in heaven. 11ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது, when we come to Psalms 11, 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். Psalms 11 and verse 4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. The Lord is in his holy temple. The Lord's throne is in heaven. His eyes behold, his eyelids try the children of men. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? In this verse what does we see? கர்த்தருடைய சிங்காசனம், தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. The Lord's throne is in heaven. வானம் அவருடைய சிங்காசனம் என்று ஏசாயா சொல்லுகிறார். The Isaiah is saying the heaven, it is his throne. சிங்காசனம் என்று சொல்லுகிறது ஒரு ஆழ்ந்த சத்தியம். When we say about throne, it is a deep truth. பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். In heaven there is God. அங்கே தேவ தூதர்கள் உண்டு. There are angels of God. அங்கே தேவனுக்கு என்று ஒரு சிங்காசனம் உண்டு. There is also a throne for God. இந்த சிங்காசனத்தை குறித்து 3 சத்தியங்களை இன்று உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். I'm going to tell you 3 truths concerning this throne. இந்த சிங்காசனத்திலே அவர் எப்படி வீற்றிருக்கிறார்? How he is being seated upon this throne. 3 உத்தியோகங்களோடு கூட அவர் இருக்கிறார். He is being seated there with 3 responsibilities. 9ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது, when we come to Psalms 9, 4ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? verse 4, what does we study? நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். For thou hast maintained my right and my cause. Thou sittest in the throne, judging right. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சிங்காசனத்திலே அவர் எப்படி வீற்றிருக்கிறார்? In this throne, how he is being seated? நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். As a righteous judge, he is seated upon this throne. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். And righteousness and justice are the things of his throne. இந்த சிங்காசனத்திலே இவர் நியாயாதிபதியாய் நீதியுள்ளவராக இருக்கிறார். And in this throne, he is being seated as a just and righteous person. அதனால் நமக்கு என்ன நடக்கிறது? And by that what we have, சில விஷயங்களை சொல்லுகிறேன். and I tell certain things. 7ஆம் சங்கீதத்தின் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Psalm 7 and verse 11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, and God is a righteous judge. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். and is angry with the wicked every day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். And God who is having angry over the sinners. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த நியாயாதிபதியாக
நீதியுள்ள நியாயாதிபதியாக அவருடைய சிங்காசனத்திலே இருக்கிறார். And today also God in his throne he is being seated as a righteous judge. கர்த்தருக்கு ஒத்துவராத ஒரு விஷயம் பாவம். And the thing that is not compromising with God, it is sin. கர்த்தருடைய வேதம் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது. This Bible is standing against sin. பாவியாய் பாவத்துக்குள்ளே நீ வாழ்வாய் என்றால் தேவன் சினம் கொள்ளுகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. And if you are as a sinner standing with sin, then God will be angry against you. சிலர் இன்னும் துணிகர பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். Still now certain people are giving room for presumptuous sin. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், தேவனுடைய சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார், நீதி உள்ள நியாயாதிபதியாய். அவர் தன்னுடைய மனதை வெளிப்படுத்துகிறார், பாவிகளின் மேல் அவர் சினம் கொள்ளுகிற தேவன் என்று. But understand one thing, there is God in heaven, he is being seated upon that throne as a righteous judge, and he is the person who is angry over the sinners. எரேமியா 11ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, when we come to Jeremiah chapter 11, அங்கே 20ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? verse 20 what we study, அங்கே ஒரு நியாயாதிபதி குறித்து படிக்கிறோம். we study about the judge there. உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதி உள்ள நியாயாதிபதியே, O righteous judge who tries the reins and the heart of man. இந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் நீதியுள்ள நியாயாதிபதி. The person who is being seated upon this throne is a righteous judge. அவர் என்ன செய்கிறாராம்? What he is doing, உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிறவராக இருக்கிறார். he is a person trying the reins and the heart. அவருக்கு தெரியும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி, உள்ளம் எப்படி இருக்கிறது என்று. And he knows what about the state of our mind and what about our thoughts are. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருக்கு கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. There is nothing hidden before his eyes. இங்கே நீ உட்கார்ந்திருக்கிறாய், உன்னுடைய உள்ளத்தை அவர் காண்கிறார். And you are being seated here, he is able to see your mind. உன்னுடைய அந்தரங்கத்தை அவர் பார்க்கிறார். He is able to see your reins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோகத்தின் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். God of heaven as a righteous judge, he is being seated upon the throne. எனவே நம்முடைய எண்ணங்களில் கூட நாம் கவனமாய் இருக்க வேண்டும். So we should be very careful even in our thoughts. அவர் நம்முடைய இருதயத்தை காண்கிறார், உள்ளந்திரியங்களை பார்க்கிறார். He is watching our heart, he is watching our reins. யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறான்? What does the James apostle say? இந்த நீதியுள்ள நியாயாதிபதி குறித்து அவன் சொல்லும் பொழுது, when he tells about this righteous judge, 5ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, when he study chapter 5 and verse 9, இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். behold the judge standeth before the door. அங்கே அவர் சொல்லுகிற சத்தியம் என்ன? What is the truth that he is declaring? சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். Grudge not one against another, brethren, lest ye be condemned. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிட வேண்டாம். And we should not grudge not one against another. அப்படி செய்வோம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். And if we do like that, we shall be condemned. நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். Behold the judge standeth up on the door. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பரிசுத்த சகோதரர்களாய் வைத்திருக்கிறார். Behold the Lord has kept us as a holy brethren. எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? So what is the thing that we have to do? ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். And we should not grudge one against another. அது கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம். That is the thing which God hated. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். Behold judge standeth before the door. 75ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது, when we come to Psalm 75, 7ஆம் வசனத்திலே இந்த நியாயாதிபதி குறித்து சங்கீதக்காரன் மற்றொரு காரியத்தை சொல்லுகிறார். in verse 7 the psalmist tells another thing concerning this judge. 75ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, Psalm 75 and verse 7 when we study, தேவனே நியாயாதிபதி, God is the judge. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். He putteth down one and setteth up another. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது கூட ஒரு நல்ல ஒரு சத்தியம் பிரியமானவர்களே. Beloved one, this is also in a good truth. இந்த சிங்காசனத்திலே மேல் வீற்றிருக்கிறவர் நீதியுள்ள நியாயாதிபதி. The person who is being seated upon the throne, he is a righteous judge. ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயர்த்துகிறார். He is lifting up one person and he is putting down another. இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். I am asking a question towards you. யாரை தாழ்த்துகிறார், யாரை உயர்த்துகிறார்? சத்தமாய் சொல்லுங்கள். ஒரே வசனத்தில் இருக்கு. The answer is in one word. தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார், பெருமை உள்ளவர்களை ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். God is judge.
ஒருவனை தாழ்த்துகிறார். And he put it down one. லூக்கா 14:11 இது சொல்லப்பட்டிருக்கிறது. Luke 14:11 it is mentioned there. யாரை தாழ்த்துகிறார்? And he is making down whom? பெருமை உள்ளவர்களை அவர் தாழ்த்தி போடுகிறார். And he humbled those who are being pride. ஒருவனை உயர்த்துகிறார். And lifted up another. யாரை உயர்த்துகிறார்? And lifting up whom? தன்னை தானே தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். And he that humbleth himself shall be exalted. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிங்காசனத்தில் இருக்கிறவர் ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயர்த்துகிறார். The person who is upon the throne, he is lifting up one person and putting down another. நீ உயர்த்தப்பட வேண்டுமானால் அதற்கான வழி உன்னை நீயே தாழ்த்திக்கொள். And the way that you have to do that you may be lifted up is to humble yourself. நீ மேட்டிமைக்காரனாய் பெருமையுள்ள மனுஷனாய் இருந்தால் வெட்கப்பட்டு போவாய், தாழ்த்தப்பட்டு போவாய். If you are a man of pride, if you are a man of haughtiness, you shall be ashamed. பரிசுத்த பவுல் இந்த நியாயாதிபதி குறித்து மற்றொரு காரியத்தை சொல்லுகிறார். Saint Paul is saying another fact concerning this judge. 2 தீமோத்தேயு 4:8 படிக்கும் பொழுது 2 Timothy chapter 4 and verse 8. நீதியின் கிரீடத்தை கொடுக்கும்படி இந்த நீதி உள்ள நியாயாதிபதி வருவாராம். And to give the crown of righteousness, the righteous judge shall come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீதி உள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். And as a righteous judge on the day he shall give me the crown of righteousness. கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கும்படியாய் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். And God is present as a righteous judge to give to us on the day. இந்த பரலோக சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் நீதி உள்ள நியாயாதிபதி. The God who is being seated upon this throne, he is a righteous judge. நம்முடைய வாழ்க்கையை சற்று பார்க்கும் பொழுது When you look upon our life, நமக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். we have to understand we have a judge. எனவேதான் ஆபிரகாம் சொல்லுகிறார், சர்வலோக நியாயாதிபதி என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். So only Abraham looking upon God, he is saying the judge of all earth. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரலோக சிங்காசனத்திலே தேவாதி தேவன் வீற்றிருக்கிறார். நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவர் அங்கே வீற்றிருக்கிறார். God is seated upon the throne in heaven as a righteous judge. He is being seated over there. இரண்டாவதாக Secondly, ஒரு ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்று நாம் படிக்கலாம். Secondly, we can study he is being seated as a king. 47 சங்கீதத்துக்கு வரும் பொழுது When he comes to Psalms 47, 7, 8 வசனங்களை படியுங்கள். study verses 7 and 8. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். For God is the king of all the earth. Sing ye praises with understanding. God reigneth over the heathen. God sitteth upon the throne of his holiness. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய சிங்காசனம் பரிசுத்த சிங்காசனம். His throne is the throne of holiness. அவர் பூமி அனைத்துக்கும் ராஜா. He is the king of all the earth. அவர் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். He is reigning over the heathen. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதான இந்த தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். So this God who is being seated upon the throne, he is the king of kings. அவர் அங்கே இருந்து என்ன செய்கிறார்? What does he do from there? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். He is reigning over all things. ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். He is ruling over the heathens. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவ ஜனமே, இந்த உலகம் பல மனுஷரால் ஆளுகை செய்யப்பட்டு வந்தாலும், Dear people of God, even though this world is being ruled by many people, எல்லா அதிகாரிகளுக்கு மேலாய், எல்லா ராஜாக்களுக்கு மேலாய் தேவனே சிங்காசனத்தில் இருக்கிறார். and above all authorities and above all rulers, God is being seated as a king upon the throne. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த சிங்காசனத்தை குறித்து நமக்கும் ஒரு வெளிப்படுத்தல் தேவை. We also need and revelation concerning this throne. 103 சங்கீதம் 19 வசனம் என்ன சொல்லுகிறது? Psalms 103 and verse 19, what does it say? கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். The Lord has established his throne in heaven, அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. and his kingdom ruleth over all. அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். He is ruling over all things. அவரை இல்லாமல் ஒன்றும் நடக்கிறதில்லை. Without him nothing will happen. இதுதான் நம்முடைய விசுவாசம். This is our hope. இந்த தெய்வத்தை உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ இடம் கொடுப்பாயானால், If you give room for this God in your life, உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய தொழிலிலே நீ இடம் கொடுப்பாயானால், in your family, in your business, if you give room for him, இந்த சிங்காசனத்தை நீயும் பார்க்கலாம். you can also see this throne. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர்
ஆளுகை செய்வதை காணலாம். You can see that your individual life is being ruled by him. உன்னுடைய குடும்பத்திலே இந்த தெய்வத்தின் ஆளுகை நீ பார்க்கலாம். You can see the ruling of this God in a family. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே தெய்வத்தின் அரசாட்சி நீ பார்க்கலாம். In a working place you can see the ruling power of God in the place. பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனம் உனக்குள்ளேயும் அதை வைப்பார் தேவன். And the throne which is been found in heaven, God shall set it even in your heart. அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறதான தேவன். He is a God who is ruling over all things. அது மாத்திரமல்ல, not only that, மூன்றாவது இந்த சிங்காசனத்திலே அவர் ஒரு ஆசாரியராய் இருக்கிறார் என்று படிக்கிறோம். thirdly we can study this God is been sitting upon this throne as a priest. சகரியாவின் புத்தகத்துக்கு வரும் பொழுது, when you come to the book of Zechariah, சகரியா 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை படியுங்கள். Zechariah chapter 6 verse 13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். Even he shall build the temple of the Lord, and he shall bear the glory, and shall sit and rule upon his throne, and he shall be a priest upon his throne, and the council of peace shall be between them both. இங்கே இந்த சிங்காசனம் மகிமை பொருந்திய சிங்காசனம் என்று படிக்கிறோம். And here we study that this throne shall bear the glory. இங்கே ஒரு சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருக்கிறார். And a person is sitting upon this throne. அவர் ஆளுகை செய்வார். And he shall rule. அவர் அதன் மேல் ஆசாரியராய் இருப்பாராம். And he shall be a priest upon that. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிங்காசனத்தின் மேல் அவர் ஆசாரியராய் இருக்கிறார். And he will be a priest upon the throne. ஒரு பக்கம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. In one part he is a righteous judge. அடுத்த பக்கம் அவர் ஒரு அரசாட்சி செய்கிறவர். In another side he is a ruler. மூன்றாவதாக அவர் ஆசாரியராய் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். Thirdly he is as a high priest. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த ஆசாரிய தொழில் ஆசாரியனா அவர் ஏன் வீற்றிருக்கிறார்? Why he is being seated there as a priest? எபிரேய நிருபத்திலே ஆசாரியனுடைய வேலை குறித்து அதிகமாக படிக்கிறோம். In book of Hebrews we could study the ministries of the high priest. எபிரேயர் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். In Hebrews chapter 4 verse 16 we could study that with boldly we have to come under the mercy seat. இந்த சிங்காசனத்தின் மேல் தேவன் ஆசாரியராய் இருக்கிறார். And upon this mercy seat God is being seated. அங்கே இருந்து பரிந்து பேசுகிறார். From that place he is making the intercession. அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். He is making the intercession for us. எனவேதான் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று படிக்கிறோம். So only we study the council of peace shall be there. அருமையான கர்த்தருடைய ஜனமே, Dear people of God, ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். understand one thing. இந்த தேவன் ஆசாரியராய் சிங்காசனத்தின் மேல் இருக்கிறபடியினால், As this God is being seated upon the throne as a priest, இந்த பரிந்து பேசுகிறதான இந்த சத்தத்தால் தான் இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் இங்கே இருக்கிறோம். by the voice of the intercession of this God we are now sitting in God's presence. அவர் ஒரு நியாயாதிபதி மாத்திரமல்ல, He is not only a judge, அவர் ஒரு ராஜா மாத்திரமல்ல, he is not only a king, அவர் நமக்காய் பரிதபிக்க கூடியதான ஒரு பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். and he is a high priest who is moved with compassion concerning us. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஆசாரியராய் இருக்கிறார். He that is seated upon the throne is a priest. உனக்காக வழக்காடுகிறவர் மாத்திரமல்ல, not only he is advocating for you, உனக்காக பரிந்து பேசுகிற பரிதபிக்கிறவர் ஆசாரியர். he is a high priest who is being compassion intercession for you. பரலோகத்தின் தேவனை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். Behold, we preach the God of heaven. முழு உலகத்திற்கும் அவர் ஆசாரியராய் இருக்கிறார். He is the priest unto this whole earth. உன்னுடைய பாவங்களை கண்டு உன்னை வெறுத்து தள்ளாத தேவன். A God who does not hate looking upon your sin. உன்னுடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். A God who is touched with compassion concerning your infirmities. இந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நீ வருவாயோ? Will you come before this throne? இந்த ஆசாரியனுக்கு முன்பாக நீ வருவாயோ? Will you come before this priest? உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசாரியன். A priest who will accept you. உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆசாரியன். A priest that is able to help you. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்கி வா. Come boldly unto the throne of grace. பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் உண்டு. Behold, there is a throne in heaven. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நான்காவதாக, fourthly, இந்த பரலோகத்தில் தான் நம்முடைய பெயர்கள் கூட எழுதப்பட்டிருக்கிறது. even our names are being written in heaven. லூக்காஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை படியுங்கள். Luke's Gospel chapter 10 and verse 20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். Notwithstanding in this joy not
Rejoice not, but the spirits are subject unto you, but rather rejoice because your names are written in heaven. நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. A matter that we have to rejoice is mentioned here. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களை அனுப்பினார். Lord Jesus Christ sent forth his disciples. 70 பேர் அவருடைய சீஷர்கள் புறப்பட்டு போனார்கள். 70 of his disciples went out. பிசாசுகளை துரத்தினார்கள். They cast out the devils. அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். With rejoicing they returned back. கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? What did the Lord say unto them? ஆவிகள் அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுனால நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியது இல்லை. Don't rejoice as the spirits are subject unto you. உங்கள் நாமங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? சத்தமா நீங்க சொல்லுங்கள். இதுல இன்னும் கூட சத்தமா சொல்லணும். ஹல்லேலூயா. Hallelujah. நான் ஒரு சபையில ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். I was ministering in a அது ஒரு church. சிறிய சபை. It was a small church. அந்த சபையில இருக்கிற ஜனங்கள் 2 இடத்துல அவங்க பேர் இருக்கும். And those people who are coming to the church will have the names in 2 places. ஒன்று விசுவாச வீட்ல லிஸ்ட்ல பேர் இருக்கும். First they have the names in the faith home list. அடுத்து அவங்க வசிக்கிற இடத்துல போய் பார்த்தா ஒவ்வொரு கொடி கம்பத்திலும் இவங்க பேர் இருக்கும். And then the dwelling places in all the poles of the flag they have the names there. கட்சி கொடிகள் நட்டு வைத்திருக்காங்க இல்லையா? அங்க ஒரு கல்லுல இருக்கிற போர்டு இருக்குல்ல, இவங்க பேரெல்லாம் அங்கே இருக்கும். In the party poles there'll be a board over there, they will have the names printed there. இங்கேயும் வருவார்கள் அங்கேயும் போவார்கள். They will come here, they will go there also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏதாவது ஒரு இடத்துல உன்னுடைய பெயரை பதிவு செய்து கொள். You register your name in one place. நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது என்று சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம். It is a wonderful thing that our names are being written in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? How many of you have this hope? கண்களை மூடுங்கள் ஒரு நிமிஷம். 1 minute, all close your eyes. ஏன் பேர் ஆண்டவர் பரலோகத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். My name God has recorded in heaven. சும்மா சொல்லக்கூடாது. Don't say simply. உண்மையாகவே உனக்கு ஒரு ஏவுதலிருந்து விசுவாசித்தால் உன் வலது கரத்தை உயர்த்து. If you are urging, if you believe that, lift up your right hand. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், இதுல நீங்க சந்தோஷப்படுங்கள். Lord is saying, rejoice indeed. இந்த புத்தகத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லுகிறேன். I tell a few things concerning this book. வேதாகமத்தில் 5 விதமான புத்தகங்கள் உண்டு. In the Bible there are 5 kinds of books. இது ஒருவேளை நாம் எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயமா இருக்கலாம். This could be a thing that many of us. ஆனால் ஒன்று கூட நினைவுபடுத்துகிறேன். Thus I am making you to remember once again. நம்முடைய பெயர்கள் எப்படி பரலோகத்தில் எழுதப்படுகிறது? How our names are being written in heaven. முதலாவது ஜீவ புத்தகம். First the book of life. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, when we come to Revelation chapter 20 and verse 15, அங்கே ஜீவ புத்தகத்தை குறித்து படிக்கிறோம். there we study about the book of life. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். And whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. இது ஜீவ புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. And this is called the book of life. உபதேச ரீதியில் படிக்கும் பொழுது ஒரு மனுஷன் மறுபடியும் பிறப்பான் என்றால் அப்பொழுது அவனுடைய பெயர் அங்கே எழுதப்படுகிறது. Doctrinally, when we study about it, when a person is being born again, his names are written in this book. மறுபடியும் பிறந்தோருடைய பெயர்கள் இந்த ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. The names of the people who are being born again, such people's names are written in the book of life. 69ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Psalm 69 and verse 28, when we study, அங்கே நீதிமான்களுடைய பெயர் எழுதப்படுகிறதாக படிக்கிறோம். we could study the name of the righteous are mentioned there. நீதிமானாக வாழ்கிறவருடைய பெயரும் கூட இந்த ஜீவ புத்தகத்திலே எழுதப்படுகிறது. Those who are living a life of righteousness, those such people's names are also written in the book of life. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், Philippians chapter 4 verse 3, அங்கே சுவிசேஷத்திற்காக பிரயாசப்படுகிறவருடைய பெயர்கள் உண்டு. அந்த வசனத்தை படிங்கள். those who are laboring for the sake of gospel. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையே வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமேந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. சுவிசேஷத்திற்காக பிரயாசப்பட்டார்கள். They labor for the sake of gospel. அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Whose names are in the book of life. அது என்ன சுவிசேஷத்திற்காக பிரயாசப்படுதல்? What is meant by laboring for the gospel? இது பாருங்கள், இங்கே கன்வென்ஷன் நடக்கிறது. Now we have convention here. இங்கே ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்திற்காக பிரயாசப்படுகிறார்கள். Here servants of God are laboring for the sake of gospel. இந்த ஊழியர்களோடு கூட சேர்ந்து இந்த சுவிசேஷத்திற்காக ஜனங்கள் பிரயாசப்படுகிறார்கள். And along with the servants of God, the people are laboring for the gospel. அடையார் சென்டர்ல இந்த வருஷம் 20 கன்வென்ஷன் வைத்திருக்கிறார் பாஸ்டர். And in this year, in Adaya Center, there are 20 conventions.
ஒவ்வொரு வாரமும் கூட்டம் தான். Every week there is meeting. இங்க ஓபன் கிரவுண்ட்ல நடத்துறோம். We make the meetings in open ground. மழை வந்துகிட்டே இருக்கு. There are continuous rains. எனவே நம்முடைய சொந்த ஷெட் போடுறதுக்காக இரவும் பகலும் believers சில ஊழியக்காரர்களுக்கு இதே வேலைதான். So day and night our believers and even servants of God are having this duty. உண்மையாகவே ஒவ்வொரு கன்வென்ஷன் கிரவுண்ட் போய் பார்க்கும்போது ஜனங்கள் உற்சாகமா இருக்கிறார்கள். When you go and look upon each and every ground, the people are so cheerful. கர்த்தருடைய ஊழியர்களோடு ஜனங்கள் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். The people of God are united one with the servants of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சுவிசேஷத்திற்காக நீ பிரயாசப்பட வேண்டும். You have to labor for the gospel. இந்த ஊழியர்களோடு நீ சேர்ந்து கொள்ள வேண்டும். You should be joined with the servants of God. மனுஷர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, whether men see or not, உன்னுடைய தெய்வத்தை நீ நோக்கி பார். you look upon your God. உனக்காக மரித்த இயேசுவை நோக்கி பார். Look upon Jesus who has died for you. அந்த சுவிசேஷத்திற்காக நீயும் பிரயாசப்படும் பொழுது, when you strive, labor for the same gospel, கர்த்தர் உன்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதுகிறார். the Lord is writing your name in the book of life. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகம். Secondly, the lamb's book of life. இதுக்கு ஒரு விளக்கம் பாஸ்டர் ஜோயல் ஒருவரை விளக்கம் கொடுத்தார். Once Pastor Joel gave an explanation for that. ஜீவ புத்தகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்துக்கு என்ன வித்தியாசம்? What is the difference between the book of life and lamb's book of அவருக்கு life? நிறைய நாள் தெரியாது இருந்ததாம். And he could not understand it ஒரு for long. பாஸ்டர் சொல்லி கொடுத்தாராம். One pastor taught him. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜீவ புத்தகம் என்று வைத்துக் கொள்ளும் பொழுது, when we consider about the book of life, நம்ம பிறக்கும் பொழுது இப்போ ஹாஸ்பிடல்ல ஒரு குழந்தை பிறக்குன்னா அங்கேயே பேரை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதனால தான் பேரை கேட்கிறாங்க பாஸ்டர்மாரத்துல, சீக்கிரம் பேர் கொடுங்க அங்கேயே எழுதணும். பிறக்கும் பொழுதே பிறப்பு சான்றிதழிலே உன் பேர் வரணும், அந்த குழந்தையின் பேர் வரணும். அதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவம். when a child is being born in hospital itself, at the same time they are requesting for a name, so that name should be found in the child certificate, birth certificate, and this is the experience in born again. இரண்டாவது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகம். Secondly, the lamb's book of life. உபதேச ரீதியிலே படிக்கும் பொழுது, doctrinally when you study about it, இது வெளிப்படுத்தல் 13:8 சொல்லப்பட்டிருக்கு. it is mentioned in Revelation 13 verse 8. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது, when a person is being anointed by the anointing of the Holy அவருடைய Ghost, பெயரை கர்த்தர் இந்த ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதுகிறார். the Lord is writing his name in the book of life of the Lamb. இத சற்று விளக்கமாய் படிக்கும் பொழுது, when we study it in a detailed way, ஒரு மணமகன் ஒரு மணமகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். consider a bridegroom and bride of person, அவளுக்கு ஒரு நாள் விவாகம் நிச்சயிக்கப்படுகிறது. and a day is exposed for them. அந்த விவாகம் நடப்பதற்கு முன்பாக, before the day of the marriage, அந்த நிச்சயம் அன்றைக்கு கையெழுத்து போடுகிறார்கள். even on the day of engagement they are writing the signature. இந்த ஆளுக்கு இன்னாலே நியமித்திருக்கிறார்கள். and we are exposed this person for that அப்ப person. நீ பரிசுத்தாவி பெறும் பொழுது நிச்சயிக்கப்படுகிறாய். so on the day of Holy Ghost you are being engaged. மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி, Holy Ghost which has been given for the earnest for the day of redemption. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தின் பெயர் எழுதப்பட வேண்டுமானால், if your name has to be written upon the book of life of the Lamb, பரிசுத்த ஆவியினாலே தேவன் உன்னை அபிஷேகிக்க வேண்டும். the Lord has to anoint you with the anointing of the Holy Spirit. அப்பொழுது உனக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகிறது. at the time a surety comes in life. இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக நிச்சயிக்கப்படுகிறாய். you will be confirmed as a bride of Jesus. அந்நாள் முதற்கொண்டு அந்த மன நாளுக்காய் நீ காத்திருக்க வேண்டும். from that day onwards you have to wait for the day of marriage. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. பரிசுத்த ஆவி பெற்ற தேவ பிள்ளையே, நீ ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது பரலோக புத்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. dear child of God, when you are being anointed with the anointing of the Holy Spirit, your names are being written in the books in heaven. மல்கியா 3:16 வரும் பொழுது, Malachi chapter 3 verse 16, அங்கே மற்றொரு புத்தகத்தை குறித்து படிக்கிறோம். we study about another book there. வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. Then they that fear the Lord spake often one to another, and the Lord hearkened and heard it, and a book of remembrance was written before them for them that fear the Lord and that thought upon his name. இந்த புத்தகத்தின் பெயர் ஞாபக புஸ்தகம். The name of this book is called the book of remembrance. ரெண்டு காரணங்களுக்காக பெயர் எழுதுகிறாராம். and for two reasons he is writing this. கர்த்தருக்கு பயந்தவர்கள் that fear the Lord, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். they'll speak often one to நன்றாக another. கவனிங்க. listen carefully. கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுகிற பேச்சு. Yes, it is a conversation between the people who are fearing God. அதுல யார் பத்தி பேச மாட்டார்கள். they will not speak about anyone. எந்த அந்நிய மனுஷனும் அங்க இருக்க there will மாட்டார். be no strange man there.
கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுவார்களாம். People who are fearing God, they will speak. நம்மில் அநேகர் தோல்வி அடைகிறது இந்த வாயினால் தான். Many of us are defeated in this matter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜாய்ஸ் மேயர் ஒரு புக் போட்டிருக்கிறார்கள். Joyce Meyer has written a book. நானும் என் பெரிய வாயும். I and my big mouth. அந்த புக்குக்கு பெயர் நானும் என் பெரிய வாயும். I and my big mouth. அநேகர் கிருபையை நஷ்டப்படுத்துகிறது இந்த கான்வர்சேஷனால் தான். Many people, they lose the grace by this conversation only. நம்ம பேசும்போது தேவ பயம் உள்ளவெல்லாம் பேசுகிறது இல்லை. When we are speaking, we do not speak in the fear of God. பாஸ்டர் லூக் ஒரு முறை ஒரு பஞ்சாயத்துக்காக போயிருந்தார். And once Pastor Luke went for a dispute. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சின்ன பிரச்சனை. A problem between the mother-in-law and daughter-in-law. எவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தார். And for a long time we were speaking. கடைசியில இந்த மாமியார அம்மா இது முடியாத போல் தெரியுது, நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி அவங்கள ஜெபிக்க விட்டார். Finally he told to the mother-in-law, this matter is not coming to an end, so you pray now. ஆரம்பத்துல எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே சொல்லி 2-3 வார்த்தை சொல்லி ஆரம்பித்து ஜெபித்தார்கள். She began a prayer, oh loving God, and she started to pray. அதற்கு பிற்பாடு ஜெபிக்கிறேன்னு மறந்து போயிட்டார்கள். After that she forgot that she is now praying. அவ இப்படி பண்ணா இவ இப்படி பேசினா அவ பேசினா இப்படி சொல்ல ஆரம்பிச்சார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. And on the prayer she started to say that this person did that. ஒரு புத்தகம் இருக்கிறது, ஞாபக புஸ்தகம். There is a book called Book of Remembrance. நீ மற்றவர்களோடு பேசும் பொழுது உன்னுடைய பேச்சு பரிசுத்தமா இருக்க வேண்டும். When you are speaking to another person, your words should be holy words. அப்படி நீ செல்போன்ல பேசுகிறியோ என்ன பேசுறியோ தேவன் அறிவார். Whether you are speaking in cell phone or by any other means, God is knowing that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். And they that fear God will speak one to another. கர்த்தர் கவனித்து கேட்பார். The Lord will listen it. கவனித்து கேட்பார். And the Lord will listen to it. ஒரு வேர்ட் அங்க டர்ன் ஆனா கூட ரெக்கார்ட் பண்ணிடுவார். When a word is being turned from that, the Lord will record it. எவ்வளவு பயத்தோடு இருக்கணும். How much fear we should be. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவேதான் என் வாய்க்கு காவல் வையும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். So the psalmist is saying, oh Lord, keep a watch for my mouth. கர்த்தாவே நலமானதையும் பேசாதற்கு எனக்கு உதவி செய்யும். Oh Lord, help me that I should not speak even good things. இந்த நாவை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் கிடைத்தால் நலமாயிருக்கும். How much good it will be if I have a strength to overcome this tongue. இந்த வாயை ஜெயிக்கிறவன் பாக்கியவான். Blessed is the person that overcometh this mouth. வார்த்தைகளை குறைத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். He that shortened his words is blessed. இல்லாமல் பேசுகிறவர்களுக்கு ஐயோ. Woe, it is unto them that who speak without fear. கிருபையில்லாத வார்த்தைகள் புறப்பட வேண்டாம். Let not words without grace may not proceed out of us. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் கவனித்து கேட்கிறார். Lord will hearken to it. கீழே நாம் என்ன படிக்கிறோம்? Followingly what we அவருடைய say. நாமத்தை தியானிக்கிறவர்கள், Those who meditate upon his name. ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். And remember one கர்த்தருக்கு thing. பயப்படுகிறவனுக்கு தான் கர்த்தருடைய நாமத்தை குறித்து வெளிப்படுத்தல் கிடைக்கும். Those who fear the Lord only have the revelation concerning the name of God. கர்த்தருடைய நாமம் என்றால் கர்த்தருடைய சுபாவம் தான். The name of God shows the characters of உனக்கு God. தேவ பயம் இருந்தால் உனக்கு தெய்வீக சுபாவத்தை குறித்து வெளிப்படுத்தல் இருக்கும். If you have the fear of God, you will get a revelation concerning the characters of God. தெய்வத்துக்கு பயமில்லாமல் பேச ஆரம்பித்தால் தெய்வத்தின் நாமத்தை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாது. And if you start to speak without the fear of God, you cannot understand the name of God. தேவனுடைய நாமத்தை தியானிக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? What is meant by they meditate upon the name of God? இந்த பரலோகத்தின் தெய்வத்த சுபாவத்தை தியானிப்பது. They are thinking about the natures of this God in heaven. பாருங்கள், இந்த தெய்வத்தின் சுபாவத்தை பாருங்கள். Look, behold the natures of this God. கிறிஸ்து இயேசு பிதாவின் சுபாவத்தை காண்பிக்க வந்தார். Christ Jesus came to reveal the character of Father. ஏன் இந்த இயேசுவை நாம் நேசிக்கிறோம்? Why we are loving this Jesus? சிலுவையிலே மரித்தவரை நாம் ஏன் நேசிக்கிறோம்? Why we love the person who died upon the Calvary? அவர் என்ன சொன்னார்? What he told? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். He that saith me seeth the Father. கிறிஸ்துவிலே பிதாவை நாம் பார்க்கிறோம். In Christ we see the Father. பிதாவின் மன்னிக்கிற தன்மை, The forgiveness character of Father. பிதாவின் அன்பு, The love of the Father. பிதாவின் எல்லா சுபாவங்களும் கிறிஸ்துவிலே பார்க்கிறோம். You could see all the divine natures of Father in Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவருடைய நாமத்தை தியானியுங்கள். Let us think upon that name. அவருடைய சுபாவங்களை தியானியுங்கள். Let us meditate his natures. இவர்களுக்காக தான் அங்க ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. For such people a book is there. தேவ பயம் இல்லாம பேசுறதுக்காக அவங்க பெயர் எங்க எழுதப்படும் நீங்களே நினைச்சு கொள்ளுங்கள். You can think where will be your names of the people who are not here in our. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? 1 minute, shall we all close our eyes? இந்த பேச்சு வார்த்தை நிமித்தமா யாராவது குற்ற உணர்வோடு இருக்கிறீங்களா? If any one of you have the guilty conscience, யாரோ ஊழியர்களோ விசுவாசிகளோ, whether it could be believers or servants of God, இந்த ஆவியின் ஏவுதலால உங்களுக்கு சொல்றேன், by the urging of the Holy Ghost I'm telling, இந்த வார்த்தையில நான் குற்றவாளியா இருக்கிறேன் யாராவது ஒத்துக்கொள்கிறீங்களா?
I'm accused, I'm guilty in my words. தேவ பயம் இல்லாம பேசினது உண்டு. I have spoke without the fear of God. கர்த்தர் கவனித்து கேட்டார் என்று நான் அறிந்திருக்கிறேன். I have known that God is listening and hearkening it. நான் அதிலிருந்து மன்னிப்பு பெற விரும்புகிறேன். I want to get a forgiveness from அப்படி யாராவது இருந்தால் அந்த ஆத்துமா தன் கையை உயர்த்தட்டும். If there is such soul can lift up his hand. இது ஒரு ஓபன் கிரவுண்ட். This is an open ground. பரலோக தேவன் அதை பார்க்கட்டும். Let the God of heaven look upon it. என் வார்த்தை நான் குற்றவாளியா இருக்கிறேன். Oh God, my words I am guilty. நேரடியாகவோ whether directly or indirectly. இந்த வார்த்தையிலே குற்றமுள்ள வார்த்தைகள் வந்திருக்கிறது. There are words of accusation found in me. தயவாக என்னை மன்னியும். Oh Lord, please forgive. அந்த வாஞ்சியோடு உடைய கைகளை உயர்த்துவாயாக. You lift up your hands with that desire. மௌனமாய் உனக்குள்ளே ஜெபித்துக் கொண்டிரு. With silence you pray within yourself. கர்த்தாவே என்னை சரிப்படுத்து. Oh Lord, set me right. இனி இந்த சூழ்நிலை வேண்டாம். Henceforth let not be this situation. என்னுடைய பெயர் ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். My name should be written in the book of என்னை remembrance. மன்னியும். Oh forgive me. இந்த நாவை ஜெயிக்க கிருபை தாரும். Give me the grace to walk on my நீ tongue. ஜெபிக்கும் பொழுது When you pray, கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. the power of God is touching you. ஒரு பரலோக அக்கினி உன்னுடைய நாவை தொடட்டும். Behold, let the fire of heaven touch your tongue. இன்றிலிருந்து உன்னுடைய பாஷை பரிசுத்தமாய் மாறட்டும். From this day onwards your life. Hallelujah, 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 hallelujah. Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Hallelujah. தேவ பிள்ளையே, நீ கைகளை உயர்த்தினபடியினால், dear child of God, as you lifted your hands, இன்றைக்கு ஒரு கிருபை உன்மேல் இறங்கி இருக்கிறது. a grace has descended upon you. கிருபை உன்மேல் இறங்கி இருக்கிறது. Grace has descended upon you. உன்னுடைய நாவை நீ ஜெயிக்க போகிறாய். You are going to overcome your tongue. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக Before the coming of Lord Jesus Christ, நம்முடைய பாஷை சுத்தமாய் மாறட்டும். let our language be made clean. ஒருவரை கூட ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்காவது ஒரு புத்தகம் இருக்கிறது. Fourthly, there is a book, இது கண்ணீர் புத்தகம். book of tears. 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே ஆங்கிலத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்கள், தமிழிலும் இங்கிலீஷிலும். Psalms 56 verse 8. என் அலைச்சல்களே தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. Thou tellest my wanderings, put thou my tears into my bottle, and are they not in thy book? இங்கே ஒரு புத்தகத்தை குறித்து படிக்கிறோம். Here we study about a book. இந்த புத்தகம் கண்ணீரின் புத்தகம். This book is called Book of Tears. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கண்ணீர் விடும் பொழுது இந்த புத்தகத்திலே ஆண்டவர் அதை குறித்து வைக்கிறார். When we are shedding tears, the Lord is making note of that in this book of tears. கண்ணீர் விடுதலையும் கூட சில அனுபவங்கள் உண்டு. There are also certain experience to be found while you are shedding tears. தேவையில்லாமல் அழுவார்கள். Some will cry without any necessity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீ கண்ணீர் விட வேண்டும். We have to shed tears for spiritual matters. உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, for your holy life, உன்னுடைய ஜெயகரமான ஜீவியத்துக்காக, for your victorious life, உன்னுடைய சுபாவம் கெட்டவும் சுபாவம் மாறுவதற்காக, for your character nature to be changed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவ பிள்ளையே, நீ கண்ணீர் விடும் பொழுது, dear child of God, when you shed tears, தேவன் தன்னுடைய புக்ல அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். the God had recorded it in his book. ஆவிக்குரிய காரியங்களுக்காக, for spiritual matters, தேவ சமூகத்தில் நீ விடுகிறதான கண்ணீர், the tears that you shed in God's presence, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, for the sake of the souls that are perishing, ஜனத்திற்காய், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காய், for the people of God, for the servants of God. கர்த்தர் கண்ணீர் விடுகிறவர்களை தேடுகிறார். God is seeking for the people who shed tears. கண்ணீர் விடுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who shed tears. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உனக்காக அல்ல, not for your sake, அழிந்து போகிறதான ஜனங்களுக்காக, for the people who are destroying. தேவ பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறதோ, dear child of God, whenever tears are rolling down from your eyes, தேவன் தன்னுடைய புத்தகத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார். God had written it upon his book. ஒரு வியாதிஸ்தர்களை பார்க்கும் பொழுது, when you look upon a sick person, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவர்களை பார்க்கும் when பொழுது, you see the people who are found in problems, இயேசு கிறிஸ்துவை போல கண்ணீர் விடுகிறவர்களை தேடுகிறார். he is seeking for the people who will shed tears like Jesus. இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ கடைசியாக தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்ட நாள் எது? Which was the day in which you shed tears lastly? சிலருக்கு கண்ணீரே கிடையாது. Some do not have this tear. உடைந்த உள்ளம்தான் கண்ணீரை கொரும். Broken heart brings forth tears. கடினப்பட்ட இருதயம் கண்ணீரை கொண்டு வராது. Hardened hearts will not bring forth tears. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவேதான் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். So he is nigh unto the people who have a broken heart. இந்த கூட்டத்திலேயே உனக்கு ஒரு கண்ணீரின் ஆவி உண்டாகட்டும். In this meeting itself, let there be a spirit of tears
must be found in your life. கொஞ்ச நாள் தான் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். God has kept only limited days for you. இன்னும் எவ்வளவு நாள் பூமியில இருக்க போகிறோமோ தெரியாது. We do not know how long we will stay in this world. தேவ சமூகத்தில் விடுகிறதான கண்ணீரை அவர் He காண்கிறார். is looking the tears that we shed in God's presence. அங்கே தேவன் அதை குறித்து வைக்கிறார். He is noting it out in the book. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னும் ஒரு புத்தகத்தை கூட சொல்லுகிறேன். One more book I'll tell. இது 87ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It's written in Psalms 87. 5ஆம் 6ஆம் வசனங்கள். Verses 5 and 6. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். And of Zion shall be said, this and that man was born in her, and the highest himself shall establish her. The Lord shall count when he writeth up the people that this man was born there. அங்கே எழுதுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே. And in English it is written the Lord is writing up there. இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று எழுதப்படும். The Lord shall count when he has written up that. ஆங்கிலத்தில் அந்த பகுதி இன்னொரு முறை படிங்கள். The Lord shall count when he writeth up the people. அங்கே எழுதுகிறார். That he is writing. இது சீயோனில் பிறந்தவர்களுக்காக எழுதுகிறார். He is writing for the people who have been born in எனவே Zion. இது சீயோனின் புத்தகம் என்றும் சொல்லலாம். And we can say that is the book of Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சீயோன் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய வெளிப்படுத்தல். Zion, that is a great revelation. இந்த நாட்களிலே அதற்காக நான் அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். And in these days I am praying much for that. நம்முடைய சபையில் தான் சீயோனை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். In our church only we preach concerning Zion. அநேகருக்கு இந்த சீயோன் என்றால் விளங்குவதில்லை. Many do not understand what is Zion meant. நம்முடைய பரிசுத்தவான்கள் சீயோனை குறித்து நமக்கு போதித்திருக்கிறார்கள். Our saints have taught us about this Zion. சீயோனை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் உண்டாக வேண்டும் பிரியமானவர்களே. Beloved ones, we should get a revelation concerning Zion. சீயோனிலே ஒரு கூட்டத்தார் பிறக்கிறார்கள். Some group of people are born in Zion. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சீயோனிலே பிறக்கும் பொழுது தேவன் அவருடைய பெயர்களை இந்த புத்தகத்தில் எழுதுகிறார். When they are being born in Zion, God is writing their names in the book. ஒரு மனுஷன் சீயோனுக்காக அழைக்கப்படுகிறான் என்றால், When a person is called for Zion, அது ஏதோ திடீர்னு நடக்கிற விஷயம் அல்ல. that is not a thing that is happening suddenly. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் அவளை முன்குறிக்கிறார். Before the foundation of this world, God is predetermining அவன் இந்த them. பூமியில பிறக்கிறதற்கு முன்பாகவே முன்குறிக்கிறார். Before they are being born in this world, the Lord is predetermining them. அவன் பிறந்த சில நாட்கள் இந்த பூமியில் இருக்கலாம். After they are born, they may be found in this world for some ஏற்ற time. வேளையிலே சீயோனின் அழைப்பை அவனுக்கு கொடுக்கிறார். After the right time comes, God is giving the call for Zion. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த சீயோனின் அழைப்பை அவன் பெற்ற பொழுது When he receives the calling of Zion, தன்னை முழு நேரம் கர்த்தருக்கு சேவை செய்ய அர்ப்பணிக்கிறார். he is surrendering him for the full time ministry. நடத்திப்புக்காரர்கள் அவனுடைய தலையின் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது When the saints of God lay their hands upon his head and pray. அவன் சீயோனிலே பிறக்கிறான் தேவனுடைய பிள்ளையே. Dear child of God, on that day he is being born in Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது ஒரு விசேஷித்த அபிஷேகம். That is a very special anointing. சீயோனின் வெளிப்படுத்தல் விசேஷமானது. The revelation of Zion is so special. இந்த வெளிப்படுத்தல் அவனுடைய இருதயத்தை மாற்றுகிறது. This revelation changes his heart. சீயோனின் வெளிப்படுத்தல் ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது When a man receives this revelation of Zion, இந்த உலக வாழ்க்கையை தூக்கி அப்படியே வெளியே போடுகிறான். he's just putting out this worldly life. இங்க ஒரு ஊழியக்காரர் இருந்தார், கிருபானந்த். There was a worker of God here as நான் Kribanand. அதிகமாக நேசித்த ஒரு தம்பி அவன். He was a brother whom I loved much. ஏனென்றால் எங்களுடைய பிரிவில் தான் ஊழியத்துக்கு வந்தான். Because at our time only he came for the ministry. ஏன்னா அவன் டாடின்னு தான் கூப்பிடுவான். He calls me daddy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனுடைய முற்கால வாழ்க்கை எனக்கு தெரியும். I know. மரிச்சதுனால சொல்றேன். I know the former life of that brother, and as he has died now, I tell about him. ஃபங்க் முடி வைத்திருப்பான். He has fungus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒருத்தரும் அவனுக்கு எதிர்த்து நிக்க முடியாது. Nobody can stand against him. அவன் குச்சி முடி வச்சிருக்கும் போது நான் தலையை தடவி பாப்பேன். என்ன மோனே என்னடா ஆச்சுன்னு கேட்பேன். When he has this thorny type of hairs, I will touch. அவன் தொங்கிக் கொண்டிருந்த முடி எனக்கு தெரியும். Because I know the hairs which were hanging. கண்ட்ரோல் பண்ண முடியாது. Nobody can control him. அவனை கொண்டு வந்து பாஸ் லூக்கா இடத்துல விட்டார்கள். They brought that boy and make him to stand before Pastor Luke. சொந்த மகனை போல மாறினான். He was changed as his own son. விசுவாச வீட்டின் காரியங்கள் அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. The lifestyle in faith was wonderful to him. மாறி போனான். Completely got changed. இவன் மாறிட்டான் அங்க அப்பாக்கு தெரிஞ்சதும். When his father came that he was changed now. அப்பதான் மாருதி 800 கார் இறக்குறாங்க. At the time only it was newly introduced Maruti 800 in market. நான் கார் வாங்கி வச்சிருக்கேன். I have brought a car for you. இவன் சொன்னான் காரும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். He told I no need car or anything. பிரியமானவர்களே அப்படிதான் அவன் இந்த ஊழியத்துக்கு வந்தான். With that only he came for this ministry. அது ஒரு வெளிப்படுத்தல். That is a revelation. எல்லாத்தையும் தூக்கி வெளியே போறதுன்னா சாதாரண விஷயம் அல்ல.
throw away all things. It is not an ordinary fact. எத்தனை பேர் இந்த சியோனை நேசிக்கிறீர்கள்? How many of you love this Zion? எத்தனை வாலிபர்களுக்குள்ள சியோனின் வெளிப்படுத்தல் உண்டு? Among the youths, how many of you have the revelation concerning Zion? உனக்குள்ள ஒரு வெளிப்படுத்தல் இருந்தால் அதை அடக்கி போடாதே. If you have a revelation, don't control. சியோனின் அழைப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who receive the revelation of நீ Zion. சியோனில் பிறப்பாய் If என்றால், you have been born in Zion, கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீ அர்ப்பணிப்பாய் என்றால், when you surrender for the ministry of ஆமென், God, உன்மேல் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். the Lord will send an anointing upon you. சியோனிலே பிறக்கிறாய். You will be born in Zion. உன்னுடைய பிறப்பு அங்கே. Your birth is உன்னுடைய there. வாழ்க்கை சியோனிலே. Your life is in உன்னுடைய Zion. ஊழியம் சியோனிலே. Your ministry will be in அந்த Zion. மகாராஜாவின் நகரத்திலே உன் ஓட்டத்தை நீ முடிக்க வேண்டும். You have to finish your race in the King of the great, in the city of the சியோனின் great King. அழைப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who receive the calling of Zion. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. See what a wonderful life it கர்த்தருக்கு is. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அங்கே உன் பெயர் இருந்தா நீ எவ்வளவு பாக்கியவான். If your name is there, how blessed you are. அதே நேரத்தில் At the same time, அதற்கேற்ற ஒரு கடுமையான பாதையின் வழியா நீ போக வேண்டியிருக்கும். you have to go through a path of hardness according to that. உனக்கு ஒரு சியோனின் அழைப்பு இருக்குமானால், If you have a calling for பல Zion, நெருக்கங்கள் உனக்கு இருக்கும். there will be constraints, afflictions. நீ சாலகத்தின் வழியாய் போக வேண்டி You வரும். have to go through the path of gutters. எல்லா சூழ்நிலையிலும் நீ தைரியமாய் நிற்க You வேண்டும். have to stand boldly in all occasions. கர்த்தர் அந்த ஊழியத்தை வேலை உனக்குள்ளே The பூர்ணப்படுத்துவார். Lord will fulfill that work and perfect that. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சியோனின் புத்தகம். The book of Zion. இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கு. இன்னும் எத்தனை புக் இருக்க தெரியாது. All these books are in heaven. We do not know how much more are there. நம்முடைய பெயர் அங்கதான் இருக்கணும். Our name should be there. வேற எங்கேயும் தேவையில்லாத இடத்துல எழுதி கொடுக்க கூடாது. Our name should not be written in unwanted places. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோக புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள் இருக்க வேண்டும். Our name should be in the books of heaven. ஐந்தாவதாக, Fifthly, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2 Corinthians chapter 5 and verse 1. அங்கே பரலோகத்தில் இருக்கிற மற்றொரு காரியத்தை குறித்து படிக்கிறோம். We can study another thing found in heaven. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். For we know that if our earthly house of this tabernacle were dissolved, we have a building of God, and house not made with hands, eternal in the heavens. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே பரலோகத்தில் உள்ள மற்றொரு காரியத்தை குறித்து படிக்கிறோம். We study about another thing found in heaven. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், And our earthly house of this tabernacle were dissolved. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. We have a building of God, a house not made with hands, eternal in the அப்ப heavens. பரலோகத்தில் இருக்கிறது என்ன? So what is found in heaven? ஒரு நித்தியமான வீடு. An eternal house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்காக பூமிக்குரிய கூடாரம் அழிய வேண்டும். For this earthly house should be dissolved. இந்த பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லுகிறது இந்த சரீரத்தை தான் காண்பிக்கிறது. This earthly house shows this body. இது ஒரு போர்வை போல. This is like a clothing. ஒரு நாள் இந்த போர்வையை நாம் களைந்து போடுவோம். One day we shall remove this clothing. தேவன் நமக்கு கட்டியிருக்கிற நித்திய வீட்டுக்கு நாம் கடந்து செல்வோம். And we'll go to the eternal house which the Lord has prepared for இது us. கைவேலை இல்லாத வீடு. This is a house which is not built by hands. ஆனால் அதே சமயத்தில் இது ஆவியினால் கட்டப்பட்டு வருகிறது. But at the same time it is built up by the எபேசியர் Spirit. 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Ephesians chapter 2 21-22. Ephesians chapter 2 verses 21 and 22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். In whom all the building fitly framed together groweth unto an holy temple in the Lord, in whom ye also are builded together for an habitation of God through the Spirit. இது ஆவியினால், இது கைகளால் கட்டப்படாத வீடு. And this is a house which is not built by hands. அதே நேரத்தில் ஆவியினாலே கட்டப்படுகிறது. But is built by the Spirit. பரிசுத்த ஆவியானவர் அதை கட்டுகிறார். Holy Ghost is building it. தெய்வீக சுபாவங்களாலே அது கட்டப்பட்டு வருகிறது. It is being built by divine natures. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நமக்கு ஒரு நித்தியமான வீடு பரலோகத்தில் உண்டு. We have an eternal house in heaven. இந்த வீடுன்னு சொல்லும்போது இப்ப நம்ம பார்க்கிறோமே, இது போல வீடு அங்க ஆளுக்கு ஒண்ணு இருக்குன்னு நினைக்க கூடாது. When we think about the houses, not like the worldly houses we will be having in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதெல்லாம் உலக பொருட்களினால் கட்டப்பட்டது. These all things are built by worldly materials. தேவன் தன்னுடைய சுபாவத்தினால் அதை அலங்கரித்து கட்டிக் கொண்டிருக்கிறார். God has adorned it and he is building it by his divine nature. அதுதான் அதிக மேன்மையான சுதந்திரம் என்று
பரிசுத்த பவுல் அதை குறித்து சொல்லுகிறார். That's what Saint Paul is saying, at more excellent inheritance. அதான் பிதாவின் வீடு. That is the house of the Father. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவன் பரலோகத்தில் நித்தியமான வீட்டை வைத்திருக்கிறார். God has kept his house, eternal house in heaven. எனவே இந்த நித்தியமான வீட்டுக்காக ஆண்டவர் அழைக்கிறார். For this eternal house God is calling. இந்த பூமிக்குரிய கூடாரத்தை நாம் விடும் பொழுது, when we leave this earthly house, அந்த நித்திய வாசஸ்தலத்துக்கு போக நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். we are being ready to go to that eternal house. கர்த்தருக்கு சித்தமானால் இதை கடைசியில நாம் தியானிக்கலாம். If it is the will of God, we'll meditate it at the last. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனை காரியங்களும் பரலோகத்திலே தேவன் வைத்திருக்கிறார். All these things the Lord has kept in heaven. இதை ஒரு மனுஷன் சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால், if a person have to make these things his own, அங்கேதான் அவனுடைய கிரியைகளை கர்த்தர் அவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். in this time only the Lord is expecting his works from him. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பொதுவாக இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அதிலே சில அனுபவங்கள் இருக்கிறது. When we say about the kingdom of heaven, there is certain common things from there. அதை 3 விதங்களாக நான் அதை பிரிக்கிறேன். I am dividing it into 3 categories. முதலாவது, பூமியிலே இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, and firstly, when we say about the kingdom of heaven in this earth itself, உபதேச ரீதியிலே நாம் இதை படிக்கும் பொழுது, doctrinally when we study about that, கொலோசியர் 1 13 வசனத்திலே, Colossians chapter 1 verse 13, படியுங்கள். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். who had delivered us from the power of darkness and hath translated us into the kingdom of his dear son. இது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று அறியப்படுகிறது. this is been known as the kingdom of the dear son. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பரலோக ராஜ்யம் என்று படிக்கும் பொழுது, when we study about the kingdom of heaven, அது எப்படி இருக்கும்? how it will be? அது பூமியிலேயே நாம் அதை பார்க்கலாம். We can see that even while we are in earth. பூமியிலே அதனுடைய பெயர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். In earth it is called as the kingdom of the dear son. இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? How we can understand it? ரோமர் 5:5 நாம் படிக்கும் பொழுது, in Romans chapter 5 verse 5, பரிசுத்த ஆவியினாலே தேவன் தன்னுடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றியிருக்கிறார். by the Holy Ghost the love of God is shed abroad in our hearts. இருதயத்திலே தேவ அன்பு ஊற்றப்படுவது மாத்திரமல்ல, not only the love of God is shed abroad in our heart, இந்த தேவ ராஜ்யம் நமக்கு உள்ளவே ஸ்தாபிக்கப்படுகிறது. the kingdom of heaven is being established in our heart. மார்க்கு 9 1 வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? Mark's Gospel chapter 9 and verse 1 what we study. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. தேவ ராஜ்யம் பலத்தோடு வருகிறது. The kingdom of God will come with power. இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். This is the anointing of the Holy Spirit. ஒரு தேவனுடைய மனுஷன் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் பொழுது, when a man of God is being filled with the Holy Spirit, அவன் இந்த ராஜ்யத்துக்குரிய மனுஷனாக மாறுகிறான். he become a person of this kingdom. அல்லது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுகிறான். He is coming into the kingdom of the dear son. சுருக்கமாக சொல்லும் பொழுது, கர்த்தருடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே வருகிறான். Shortly, if you want to say, come to the body of Christ, which is the church. இதற்காக அவன் என்ன செய்ய வேண்டும்? For that, what he has to do, இருளின் அதிகாரத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும். he should be delivered from the power of darkness. அப்படி என்றால் இருளின் அதிகாரம் என்றால் என்ன அர்த்தம்? So what is meant by the power of darkness? எங்கே பாவம் உண்டோ அங்கே அந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. Where there is sin, there is a power for that sin. அவனை அந்த இருளின் அதிகாரம் கட்டி வைத்திருக்கிறது. The power of darkness has bound him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது, When Lord Jesus Christ came to this world, பாவ இருளுக்குள் இருக்கிற மனுஷனை வெளியே கொண்டு வந்தார். he brought the people who are found inside the darkness of sin outside. சிங்கத்தின் வாயிலிருந்து தானே ஆட்டை பிடுங்கி எடுக்கிறது போலதான், Like plucking out a lamb which is being found inside the lion's mouth. பாவத்துக்குள் இருந்தவர்களை பிடுங்கி எடுத்திருக்கிறார். He has plucked out the people out of the sin. சாத்தானின் அதிகாரத்திலிருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்திருக்கிறார். Delivered them out of the power of the devil. இப்பொழுது எங்கே நம்மை வைத்திருக்கிறார்? Where he has placed us now. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். He has translated us into the kingdom of the dear son. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. கர்த்தருடைய சபையிலே நீ இருக்கிறாய் என்றால் நீ பாக்கியவான். If you are being found in the church of God, you are a blessed person. அந்த பரலோக ராஜ்யத்தை நீ உண்மையாய் அனுபவிக்க வேண்டுமானால், If you want to truly enjoy the kingdom of God, இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். you have to come into the kingdom of the dear son. இந்த சத்தியத்துக்குள்ளே நீ வர வேண்டும். You have to come into this truth. பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவின் சரீரமாய் நீ மாற வேண்டும். By the anointing of the Holy Ghost, you should be changed as the body of Christ. நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் மாறி இருக்கிறோம். We are being turned as the body of Christ. நமக்குள்ளே வேற்றுமைகள் இல்லை. There is no differences in our இங்கே midst. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை. No difference between Greek and Jew. இங்கே அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. No difference between bond and free. கர்த்தர் எல்லாரையும் பரிசுத்த
பரிசுத்த ஆவியினாலே ஒன்றாக்கி By இருக்கிறார். the Holy Ghost, God has made all as one. சபை இந்த சத்தியத்தை உயர்த்த வேண்டும். The church has to lift up this truth. இந்த தேசம் பிரிந்து கிடக்கிறது. This nation is divided ஜாதியின் அடிப்படையிலே, according to the caste, பாஷையின் அடிப்படையிலே, according to the languages, நிறத்தின் அடிப்படையிலே according to the colors. இந்த தேசம் பிரிந்திருக்கிறது. Nation is being divided. ஆனால் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அப்படி அல்ல. But the kingdom of the dear son is not like that. கர்த்தர் எல்லாரையும் ஒன்றாக்கி வைத்திருக்கிறார். Lord has made everyone one. இது பரலோக குடும்பம். This is a heavenly family. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஆவி இந்த சத்தியத்தோடு இணைந்திருக்க வேண்டும். Our spirit should be joined with this truth. ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்க கூடாது. We should not have a chicken heart. ஏதோ ஒரு ஜாதியின் பெயரிலே ஜீவிக்க கூடாது. We should not live according to a caste. கர்த்தர் வரும்போது கைவிடப்பட்டு போவார். We will be first, second, and Lord's coming. பரிசுத்த ஆவியினாலே ஒன்றாக்கப்படுங்கள். Let us be one by the Holy Ghost. இதுதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். This is the kingdom of the dear son. இந்ததான் கர்த்தருடைய சபை. This is the church of God. இதிலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். God has brought us to this place. அடுத்ததாக Lastly, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிற்பாடு after the coming of Lord Jesus Christ, அங்கே ஒரு ராஜ்யம் இருக்கிறது. that is a kingdom. அதுதான் 1000 வருட அரசாட்சி. That's the millennium reign. இது பரிசுத்தவான்களின் ராஜ்யம் என்று அறியப்படுகிறது. It has been known as the kingdom of the saints. தானியேல் 7 அதிகாரம் 27 வசனம். Daniel 7:27. வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் என்றான். And the kingdom and dominion and the greatness of the kingdom under the whole heaven shall be given to the people of the saints of the Most High, whose kingdom is an everlasting kingdom, and all dominions shall serve and obey him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது பரிசுத்தவான்களின் ராஜ்யம். This is a kingdom of the saints. இன்னும் சற்று ஆழமாய் சொல்லும் பொழுது, when we speak it in a deep கிறிஸ்து manner, ஏற்படுத்தினதான ஒரு ராஜ்யம். a kingdom that has been appointed by தன்னுடைய Christ. சீஷரை பார்த்து சொன்னார், Looking upon the disciples, he என் told, பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல, like my father has appointed a kingdom for me, அதான் சபை அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். that is church, the kingdom of the dear son. நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். I am appointing a kingdom for you. கிறிஸ்து ஏற்படுத்தின ராஜ்யம் 1000 வருட அரசாட்சி. The kingdom established by Lord Jesus Christ is the millennium kingdom. அது பரிசுத்தவான்களின் ராஜ்யம் என்று அறியப்படுகிறது. It has been known as the kingdom of the saints. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எடுத்துக்கொள்ளப்பட்டதான சபை அதிலே பிரதானமாக இருக்கும். The raptured church will have the most ஜெயங்கொண்ட prominent thing. பரிசுத்தவான்கள் இயேசுவோடு ஆளுகை செய்வார்கள். The victorious saints shall rule along with Jesus Christ. 1000 வருட அரசாட்சியாக அது இருக்கும். It shall be a millennium rule. சாத்தானை கட்டி பாதாளத்திலே வைக்கிறார்கள். The Satan is being bound and is kept in bottomless 1000 pit. வருஷம் அந்த சாத்தான் கட்டுண்டு இருப்பான். For 1000 years the devil will be bound. தீமையின் ஆவிகளை பிடித்து ஆண்டவர் கட்டி போடுகிறார். All the evil spirit will be bound. எனவேதான் அந்த பர்வதம் முழுவதும் பரிசுத்த பர்வதமாய் இருக்கும். So the hill shall be filled with அது holiness. சமாதானத்தின் ராஜ்யம். It is a kingdom of peace. அது செழிப்பின் ராஜ்யம். Kingdom of prosperity. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவ பிள்ளையே, Dear child of God, இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் the kingdom of the dear son, 1000 வருட அரசாட்சிக்கு வரும் பொழுது when it come to the millennium rule, அது பரிசுத்தவான்களின் ராஜ்யமாய் மாறும். it will be turned as a kingdom of saints. பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே ஆளுகை செய்வார்கள். Saints will rule upon this earth. இன்றைக்கு யார் இந்த பூமியில ஆளுகை கிடையாது. Today there is no ruling in this world. எங்க போனாலும் நம்மை விரட்டி விடுகிறார்கள். Wherever we'll go, the people will chase us away. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்ம ஏதாவது போய் ஏதோ பர்மிஷன் கேட்டா தூக்கி ஃபைலே ஒரு ஆள் தூக்கி போட்டார். And when we request for any permission, they'll just throw away our files. ஒரு அட்மிஷன் ஒரு காரியத்துக்கு நமக்கு கிடைக்கிறது இல்ல. We do not get any admissions or anything. பொறுத்திருங்கள். Wait patiently. கர்த்தர் இந்த ராஜ்யத்தை தனக்காக எடுத்துக்கொள்வார். The Lord will take this kingdom for இந்த himself. உலகத்தின் ராஜ்யங்கள் முடிவுக்கு வரும். All the kingdom of this world shall come to an end. தானியேல் ஒரு பெரிய சிலையை பார்க்கிறான். Daniel is seeing a great statue. அந்த சிலைக்கு அவன் ஒரு விளக்கம் கொடுக்கிறான். And he is giving explanation for that. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த சிலைக்கு அவன் என்ன விளக்கம் கொடுக்கிறான்? What is the explanation given by him? அது ஒரு பெரிய உலக ராஜ்யங்கள். That are the kingdom of this world. அதற்கு தலை உண்டு, It has a head, மார்பகம் உண்டு, breast, தொடை உண்டு, it has the legs, கால்கள் உண்டு, and also legs. எல்லாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்ததான ஆளுகைகள். Those all the great rulers who rule upon this kingdom. கைகளால் பெயர்க்கப்படாதவர்கள்
பரலோகத்திலிருந்து உருண்டு வந்தது. A stone which is not moved by hands, it came down from heaven. அந்த சிலையை மோதினது. It dashed against that idol. அந்த சிலை தூளாய் போய்விட்டது. The statue was made into pieces. சிலையை மோதின கல்லோ பெரிய பர்வதமாய் மாறினது. The stone that dashed against the statue became a great mountain. இந்த கல் யார்? Who is this stone? அதான் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. That is Lord Jesus Christ whom we preach to you. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். He is a stone that is not moved by hands. ஒரு சமயத்துல உருண்டு வரும். One time it will roll down. இந்த உலக ராஜ்யத்தோடு அது மோதும். It will dash against the kingdom of this world. இந்த உலக ராஜ்யத்தை அந்த கல் மேற்கொள்ளும். And that stone will overcome the kingdoms of this world. ஆம், இந்த உலக ராஜ்யம் கிறிஸ்துவுக்குரியதாய் மாறும். This worldly kingdom will belonging to the Christ. இயேசு ராஜாதி ராஜாவாய் வீற்றிருப்பார். Christ shall be the King of kings. இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார். Behold, a king shall judge righteously. பரிசுத்தவான்கள் நீதியாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். And his princes shall rule righteously. எத்தனை பேருக்கு இந்த ராஜ்யம் அவசியம்? How many of you are needed of this kingdom? எத்தனை பேருக்கு இந்த 1000 வருட அரசாட்சி தேவை? How many of you need this millennium rule? ஹல்லேலூயா. Hallelujah. அதற்காக தான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஸ்டெபனா இருக்கணும். So that only you should be steadfast in this kingdom of the dear son. சோதனை வரும்போது கோச்சிக்கிட்டு போக கூடாது. When problems come, you should not go angry. இந்த சபையில என்று ஓட கூடாது. You should not run. Whether that is no other church than this, பின்னி வாங்கி போக கூடாது. don't backslide. இதுக்குள்ள இரு. You stand here. நெருக்கப்பட்டாலும் இதுக்குள்ள இரு. Even though you are afflicted, stand here. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். This is the kingdom of the dear son. மனுஷன் அல்ல, தேவன் உன்னை கொண்டு வந்தான். Not man, God brought you here. சத்தியத்திற்காக நில். Stand for the truth. இந்த சத்தியத்தை உன்னை பாதுகாக்கும். This truth shall preserve you. இந்த ராஜ்யத்துக்குள் வந்தாதான் அங்க போக If முடியும். you come to this kingdom, only you can go to இல்ல that நாங்க place. சைடுல அங்க வந்துரும்னா எந்த சைடும் கிடையாது. If you go, if you say that you can go by sideways, there is no side. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நித்தியத்தை நாம் படிக்கும் பொழுது When you study about eternity, இந்த பரிசுத்தவான்கள் ராஜ்யம் பிதாவின் ராஜ்யமாக மாறும். the kingdom of the saints shall be known as the kingdom of the Father. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே In 1 Corinthians chapter 15, 24ஆம் வசனத்தை படியுங்கள். study verse 24. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். Then cometh the end, when he shall have delivered up the kingdom to God, even the Father, when he shall put down all rule and all authority and power. நித்தியத்திலே இந்த தேவ ராஜ்யம் பிதாவின் ராஜ்யம் என்று அறியப்பட்டிருக்கிறது. In eternity, the kingdom of God shall be called the kingdom of the Father. இந்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். This verse is a very blessed verse. பிதாவாகிய தேவன் சார்ஜ் எடுத்த விற்பாடு After the Father, the God took the charge, குமாரன் என்ன செய்வாராம்? what the Son will do, எல்லா துரைத்தனம் அதிகாரம் எல்லாத்தையும் அவராண்ட கொடுத்துட்டு அவரும் கீழ்ப்படிந்திருப்பார். and he'll give all the rule and authority and power, and he shall live a obedient life. எனவேதான் அவர் குமாரன் என்று அறியப்பட்டார். So only he is called as the Son. கிறிஸ்துவின் சுபாவம் ஆச்சரியமான சுபாவம். The character of Christ is so wonderful. இனி வரும் நித்தியத்திலே அவர் எல்லாவற்றையும் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். In the coming eternity, he will surrender everything to the Father. பேதுரு அப்போஸ்தலன் இந்த ராஜ்யத்தை நித்தியமானது என்று எழுதுகிறார். And Saint Peter is writing that this kingdom is an everlasting kingdom. இரண்டாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 2 Peter chapter 2 and verse 11, அது நித்திய ராஜ்யம். it is everlasting kingdom. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எபிரேயர் 12:28 Hebrew 12:28, இது அசைவில்லாத ராஜ்யம். immovable kingdom. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் Wherefore we receiving a kingdom which cannot be moved. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே James chapter 2 verse 5, அது வாக்கு பண்ணப்பட்ட ராஜ்யம். a kingdom which is being promised. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இதுதான் பிதாவின் ராஜ்யம். This is the kingdom of the Father. யுக யுகமாய் பிதாவோடு சேர்ந்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை. A life in which you are going to be joined with the Father ages to ages. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பரலோக வாழ்க்கை அல்லது இந்த நித்தியமான ஒரு வாழ்க்கையை மனுஷன் பெற வேண்டுமானால், If a man has to receive this heavenly life, தேவன் அவனுக்குள் இருந்து சில கிரியைகளை எதிர்பார்க்கிறார். God is expecting certain works from him. அதுல இன்றைக்கு கொண்டு 2 காரியங்கள் நான் சொல்லுகிறேன். I'm going to tell few of those deeds. முதலாவது, அவன் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது. First, he should be born again. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். And saying, repent ye, for the kingdom of heaven is at hand. ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது இந்த பரலோக ராஜ்யம் அவனுக்கு சமீபமாக இருக்கிறது. When a person is getting repented, the kingdom of God is coming near unto him. மனம் திரும்புதல் ஒரு விசேஷமான அனுபவம். The repenting experience is a very special experience. பரலோக ராஜ்யம் உனக்கு சமீபமாய் வர வேண்டுமானால்
மனம் திரும்ப வேண்டும். If the kingdom of God has to come very close to you, you have to repent. இயேசு இதை குறித்து பிரசங்கித்தார். Jesus preached about it. யோவான் ஸ்நானகனும் இதை குறித்து சொல்லிக் கொடுத்தார். John the Baptist also preached about it. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. பாவம் ஒரு மனுஷனை தூரமாக கொண்டு போகிறது. Sin draws man away. எந்த பாவமா இருந்தாலும் Whatsoever sin may be, ஒரு மனுஷனை தூரமாக தெய்வத்தை விட்டு தூரமாய் கொண்டு போகிறது. it is dividing man away from God, பரலோகத்தை விட்டு தூரமாய் கொண்டு போகிறது. making him away from heaven. ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்களேன். Consider Adam and Eve. அவர்கள் பாவம் செய்த பிற்பாடு அந்த புண்ணியமான இடத்துல அவர்களால் இருக்கக்கூடாமல் போய்விட்டது. After they committed sin, they could not abide in the holy place. எனவேதான் மனுஷனை ஆண்டவர் துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it has been told, God chased man. பாவம் பரலோக ராஜ்யத்தை விட்டு உன்னை தூரமாக கொண்டு போகிறது. Sin is chasing you out away from the heaven. 119ஆம் சங்கீதத்திலே 155ஆம் வசனம் படிங்க. Psalms 119 verse 155. ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது. Salvation is far from the wicked. ரட்சிப்பு துன்மார்க்கனுக்கு தூரமாயிருக்கிறது. Salvation is far from the wicked. நீ துன்மார்க்கனா இருந்தால் ரட்சிப்பு பரலோக வாழ்வு தூரமாயிருக்கிறது. If you are a wicked, then salvation, heavenly life is so far for you. இளைய மகன் துன்மார்க்க வாழ்க்கையை விரும்பி தூரமாய் போனானாம். That younger son, desiring a wicked life, he went to a far away country. சிலர் அந்த கெட்ட குமாரனை போலத்தான். Some are like that prodigal son. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு தூரமாய் போனான். Gathering all things, he went to a far off country. துன்மார்க்கமாக வாழ்ந்தான். Lived a righteous life. பாவம் அவனை தூரமாய் கொண்டு போய் விட்டது. Sin took him to a far away place. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அருமையான தேவ பிள்ளையே, Dear child of God, இந்த பரலோக ராஜ்யம் உனக்கு சமீபமாக வர விரும்பினால், if the kingdom of God has to come near to நீ you, மனம் திரும்ப வேண்டும். you have to repent. உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீ திரும்ப வேண்டும். You have to repent from your wicked ways. இந்த கூட்டத்தில் யாராவது மனம் திரும்பாதவர்கள் இருந்தால், In this meeting, if there is anyone who is not repentant, இந்த பரலோக ராஜ்யம் உனக்கு சமீபமாய் வர வேண்டும் என்றால், if the kingdom of heaven has to come near unto you, இன்றைக்கே உன்னுடைய பொல்லாத வாழ்க்கை விட்டு திரும்ப வேண்டும். you have to repent from your evil ways. ஒரு வாலிபனை குறித்து நான் படித்தேன். I studied about a young boy. அவன் ஒரு தேவாலயத்துக்கு சென்றிருந்தான். He went to a temple of God. ஆராதனை முடிந்தது. The worship came to எல்லாரும் போய்விட்டார்கள். everyone returned. 2 பேர் இருந்தார்கள். Only 2 or 3 persons there. இந்த வாலிபன் அந்த ஆலயத்துக்குள் இருந்தான். This small boy was also found in the temple. அவனை சிலர் பார்த்து கேட்டார்கள், நீ வீட்டுக்கு போகவில்லையா என்று கேட்டார்கள். Some came and asked him, why did not you return to the house? அவன் ஒரு வார்த்தை சொன்னான். He told the word, நான் மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த இடத்தை விட்டு போக கூடாது என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று சொன்னான். He told, I have made a decision, unless I repent, I should not go away from this place. அவன் அந்த ஆலயத்தில் இருந்தான். And he was in the temple. கூட இருக்கிற சகோதரர்கள் இரவெல்லாம் அவனுக்கு ஜெபித்தார்கள். The brothers who were there prayed along with him all through the night. அடுத்த நாள் அவன் வேலைக்கு போனான். Next day he went to the work spot. அவன் சுரங்கத்திலே, நிலக்கரி சுரங்கத்திலே வேலை செய்கிறவன். He is a person who has been working in coal mines. அன்றைக்கு இவன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆபத்து ஏற்பட்டது. And on the time when he was doing the job, a danger came. சுரங்கம் இடிங்கி விழுந்தது. The mine collapsed and fell down. இவன் உயிர் போகிற அளவுக்கு பாதிக்கப்பட்டான். And was affected that he is going to die now. அவனுடைய சரீரத்தை மீட்டெடுத்தார்கள். They redeemed his body. சில வார்த்தைகள் சொல்லும் மாத்திரம் அவனுக்கு பலன் இருந்தது. He had only the strength to say few words. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? What he told, you know? நேற்றிரவே சரியாய் முடிவெடுத்தது நல்லதாய் போய்விட்டது என்று சொன்னான். He told, it is the best decision that I done yesterday night. அந்த கடைசி வார்த்தை. That was his final verse. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருந்தார்கள். There was an elder brother and younger brother. ரெண்டு பேரும் ஒருவருக்கொரு அதிகமாக நேசிப்பார்கள். They loved one another. அண்ணன் ராணுவத்திலே சேர்ந்தான். The elder brother joined in army. தம்பியும் அண்ணனை விடக்கூடாதுன்னு இவனும் போய் ராணுவத்திலே சேர்ந்தான். The younger brother he also went and joined the army. ஒரு நாள் உள்நாட்டு போர் நடந்தது. One day there was a civil war. அண்ணன் குண்டடிப்பட்டான். The elder brother was attacked by wound. வெள்ளத்திலே கிடந்தான். Was found in blood. இவன் தம்பி போய் பார்த்தான். The younger brother went and saw. என்ன செய்வது என்று தெரியவில்லை. He could not know what to do. சரியாக தன் அண்ணனை படுக்க வைத்தான். Made his brother to lie down. அவனுக்கு தெரியும் சில நேரத்தில் அவன் மரித்து விடுவான் என்று. He know that within short time he will die. அந்த கடைசி நேரத்திலே தன்னை நேசித்த அண்ணனுக்கு முத்தம் கொடுக்கும்படி முத்தம் கொடுக்க போனான். And at the final moments he went to kiss his loving brother. அவன் முத்தம் கொடுத்து திரும்பி போகும்போது when he kissed his brother and returned, அண்ணன் கூப்பிட்டான், திரும்பி வா. and the brother called him, come back. இவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. It was wonderful to him. இவன் திரும்பி போனான். He returned. நீ அம்மாவிடத்தில் சொல்லணும், you have to say to my mother, அம்மாவுக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். I am praying for my mother. கடைசி நேரம். At what time? In the final moments. அவன் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை கேட்டு திரும்பினான். He heard that voice and returned. அண்ணன் மறுபடியும் கூப்பிட்டான். Brother again called him. எவ்வளவு மகிமையா இருக்கிறது என்று சொன்னான். He told how glorious it is. தம்பிக்கு ஒண்ணும் விளங்கல, இவனுக்கு இந்த சப்ஜெக்டே தெரியாது.
That younger brother do not know anything. He does not know even this. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? He asked, what does it mean? மேல் நோக்கி மரிப்பது எவ்வளவு மகிமையானது என்று சொன்னார். He told how blessed it is to look up and die. மனம் திரும்பின பிற்பாடு மரிப்பதுதான் மேல் நோக்கி மரித்தல். And after being repenting and dying, it is being lifting up and being மனம் திரும்பாமல் மரிப்பாயானால் பயங்கரமா இருக்கும். And if you die without getting the experience of repentance, it will be terrible. சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். God is giving you chances. மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறது ஒரு ஆழமான கிரியை. Repentance, it's a deep work. நானும் கூட மனம் திரும்ப வேண்டியிருக்கு. I also have to repent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு கூட நான் மனம் திரும்ப வேண்டியவனாய் தான் இருக்கிறேன். Today also I have to repent. அது ஒரு பூர்ணத்துக்குள்ள வர வேண்டும். It has to come to perfection. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது, when a person is being repented, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சமீபமாக வருகிறான். He is coming close to the kingdom of heaven. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இரண்டாவதாக, secondly, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, when you study John's Gospel chapter 3 and verse 3, இந்த ராஜ்யத்தை காண வேண்டுமானால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டுமாம். And if you want to see the kingdom, he has to be born again. வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus answered and said unto him, Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. இரண்டாவது ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். Secondly, the Lord is teaching another truth. இந்த ராஜ்யத்தை நீ பார்க்கணும்னா அதற்காக நீ born again, மறுபடியும் பிறக்கணும். And if you want to see this kingdom, you have to be born again. அது என்ன? அதோட அர்த்தம் என்ன? What is the meaning of இந்த that? மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லும்போது अनेகர் குழம்புகிறார்கள். And when it is being told you should be born again, many are confused. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொதுவாக நம்முடைய தேசத்திலே இந்த மறுபிறப்பு என்று சொல்லுகிறது ஒரு பெரிய கொள்கை. And in a country we have this thing of being born again. 7 முறை பிறக்கணும், 7 பிறவிகள் உண்டு என்று போதிக்கிறார்கள். They are teaching there are 7 incarnations. அது இந்த சத்தியத்திலிருந்து வெளியே வந்ததுதான் பிரியமானவர்களே. It came from this truth only. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இங்க என்ன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What the Lord is saying here, ஒரு மனுஷன் மனம் திரும்புவது மாத்திரமல்ல, not only a man is being born again, அவனுக்கு ஒரு புதிய பிறப்பே உண்டாகணும். there should be not only a person should be repented, he should be born again. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் மனம் திரும்புவது மாத்திரமல்ல, not only he is being repented, மறுபடியும் பிறந்த மனுஷனா இருக்கணும். he should be born again. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் வேத வசனத்தினால் உண்டாகிற பிறப்பு. That is the birth by the word of God. ஒரு மனுஷன் தேவ சமூகத்துக்கு வருகிறான். The person is come to God presence. அவனுக்கு வேத வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். God is giving him the verses of அந்த God. வேத வசனம் அவனுக்குள்ளே போகும் பொழுது, When the words of God enters into him, அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. it makes a transformation in his life. அவன் ஒரு புதிய மனுஷனாக மாறுகிறான். He is being changed as a new man. இந்த வேதாகமம் ஒரு புதிய பிறப்பை குறித்து பேசுகிறது. This Bible tells us about a new birth. இந்த பரலோக ராஜ்யத்தை நீ காண வேண்டுமானால், If you want to see this kingdom of God, பாருங்க, இந்த கேம்பஸ்க்கு உள்ளே நாம இருக்கிறோம். now we are found inside this campus. இந்த கேட்டுக்கு வெளியே இருந்து பார்க்கிறார்கள். They are watching outside from this gate. பார்க்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. There is difference between watching from outside and இத seeing here. பார்க்க வேண்டுமானாலே வேதம் சொல்லுகிறது உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை. And if you want to see that also, you need of a qualification. அதற்காக நீ born again, மறுபடியும் பிறந்திருக்கணும். For that you should be born again. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மறுபடியும் பிறத்தல் ஒரு பெரிய process, அது நடந்துகிட்டே இருக்க வேண்டும். Born again, it's a big process. It has to be done continuously. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது அது பாவ உணர்விலே ஆரம்பிக்கிறது. But it starts at the conviction of sin. சிலர் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால போயிடலான்னு பார்க்கிறார்கள். Some people, as they are Christians, they are thinking they can go to that place. இந்த சத்தியம் உனக்குள்ள இருக்கிறதா பார். You have to check whether you have this truth. முதலாவது பாவ உணர்வு. First, the conviction of sin. இது அப்போஸ்தலர் 2:37 படிக்கிறோம். Acts 2:27 we could study that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்ட பொழுது, when they were convicted of the sin, அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு உண்டாகிறது. they have a realization about that. எனவேதான் அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? At the time he is asking what he should do. அவர்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக மாறினார்கள். They were pricked in the hearts. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது இருதயத்திலே குத்தப்படுதல் ஒரு நல்ல ஒரு அனுபவம். Being pricked in the heart, it's a good experience. இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். I tell you an incident which took place in the first year of my ministry. நான் நினைக்கிறேன் செகண்ட் இயர் நினைக்கிறேன். I think it could be second year. அப்போ நாங்க பிரஸ்ல தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். I was ministering in press. பிரஸ்ல இன்சார்ஜ் தான் டியூட்டி போடுவார் பாஸ்டர் ஜான் பால். Pastor John Paul, in charge of the press, will organize the duties. பிரஸ்காரங்களை அடிக்கடி கூப்பிட்டு ஏதாவது வேலை செய்ய சொல்வார். He will ask the press members to take part in certain duties. ரூம் கூப்பிட்டு இருந்தார். One day he called me for the room. நான் நின்று கொண்டிருந்தேன். I was standing there. இன்னொரு ஊழியக்காரருக்கு என்கொயரி நடக்குது. Enquiry was happening for another brother. யாரோ சொந்தக்காரங்க லட்டு எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், வாங்கி யாருக்கு தெரியாம சாப்பிட்டார். And his relatives have brought for laddus and he has ate that. ட்ரைனிங் சென்டர்ல ஒரு ஒழுங்கு இருக்கு. There is a rule in training center. என்ன கடிச்ச
கிடைச்சாலும் பலிபீடத்துல வைக்கணும். Whatever you receive, you have to keep it on altar. நடத்துக்காரலண்ட கொடுக்கணும். அதான் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றது. You have to give it to the leaders. It has to be followed strictly. அப்ப என்கொயரி நடந்துட்டு இருக்கு. Enquiry is on process. இது எனக்குள்ள குத்த ஆரம்பிச்சிருச்சு. This thing started to prick me. என்ன ஊழியத்துக்கு அனுப்புற ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு பிரஷ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. அப்பதான் because a pastor who sent me for the ministry has sent me a brush. ரூம்ல வச்சிருக்கேன், பெட்டிக்குள்ள இருக்கு, ஆகான் மாதிரி வச்சிருக்கேன். And it is found in my room inside my box. I am like a Achan. இந்த காரியம் நடந்துட்டு இருக்கும்போது while this thing is on process, நான் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தேன். I moved out of that place. நேரா ரூம் போனேன். went to that room, எல்லாத்தையும் எடுத்துட்டு பக்கத்துல நின்னுட்டேன். brought all the things and stood aside. இந்த என்கொயரி முடிந்த விருப்பாடு after this enquiry went to end, நான் சொன்னேன், என்னை கூட மன்னிச்சு கொள்ளுங்கள், please forgive me also. எங்க பாஸ்டர் கொடுத்தார். Our pastor gave me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. அதான் குற்ற உணர்வு. that is a conviction. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. ஆண்டவர் உணர்த்துகிறார். the Lord is convicting us. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் செய்த எல்லா தவறுகளிலும் ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். when a person is born again, at the time he should have a conviction concerning all the sins that he committed. புதிய பிறப்புக்குள்ள வரப்போகிறார். because you are coming to a new birth. எந்த காரியமா இருந்தாலும், whatever things it could be, தெய்வத்துக்கு முன்பாக நடந்த எல்லா தீமைகளை குறித்து உனக்குள்ள குற்ற உணர்வு உண்டாக வேண்டும். all the evil things that has occurred in your life before the sight of God, that should be a pricking in your life. இரண்டாவது, secondly, அதை குறித்து ஒரு மனஸ்தாபம் உண்டாகும். secondly, a repentance should come. 2 கொரிந்தியர் 7:10 படிக்கிறோம். 2 Corinthians 10:11 we study. என்ன மனஸ்தாபம்? what is that repentance? ஐயோ இப்படி நடந்துருச்சே, oh it has happened in this way, ஆண்டவரே இப்படி செய்துட்டனே, oh Lord I have done in this way. ஒரு மனஸ்தாபம் உள்ள இருதயம், a heart of repentance. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. நீ மறுபடியும் பிறந்த அனுபவத்தை காக்க வேண்டுமானால், if you want to understand this experience, உனக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தின் அனுபவம் இருக்க you வேண்டும். should have this experience in your life. மூன்றாவது, thirdly, நீதிமொழிகள் 28:13 அடிப்படையிலே Proverbs 28:13, அங்கே செய்த பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். you have to confess the sins that you have committed. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். and he that hideth his sins shall not prosper. சொல்வாராம், பாவத்தை மறைக்கிறவன் உருப்பட மாட்டான்னு சொல்வாராம். a pastor will say if a person is hiding sin he will not prosper. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. எனவே பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். so we have to confess the sin. இதெல்லாம் அந்த மறுபடியும் பிறக்கிறதுக்கான விஷயங்கள். these are the things found in born again experience. யாரண்ட சொல்லணும்? you have to tell to whom? தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். say to God. எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாய் அறிக்கை செய்ய வேண்டும். confess everything before him. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. நாம் அறிக்கை செய்யும் பொழுது when we confess, அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லதாய் இருக்கிறது. his blood is able to cleanse our sins. நான்காவதாக, fourthly, அறிக்கை செய்த விற்பாண்டு after being confessed, நீ திருப்பி கொடுக்க வேண்டும். we have to restore. லூக்கா 19:8, Luke 19:8, எசேக்கியேல் 33:15. Ezekiel 33:50. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. நன்றாக கவனியுங்கள். listen carefully. திருப்பி கொடுக்க வேண்டும். you have to restore. இது எப்போ நடக்கும்? when it will happen? இது மனம் திரும்புதலிலே நடக்க வேண்டும். it should happen in repentance. மறுபடியும் பிறக்கும் போதே நடக்க when வேண்டும். you have been born again it should அது occur. என்ன திருப்பி கொடுத்தல்? what is meant by restoration? யாருடைய பொருட்களாவது நீ அநியாயமாய் எடுத்திருந்தால், if you have taken anyone's person in an unruly லஞ்சம் way, வாங்கி இருந்தால், if you have taken bribe, நீ திருடி இருந்தால், if you have stole, எந்த பொருளோ நிலமோ என்னவோ உனக்குள்ளாது உனக்கு உரியது அல்லாம நீ வைத்திருந்தால் கண்டிப்பா கொடுத்துரு. materials, lands or anything which is not your own, if you have that written it. நான் இதுக்கு ஒரு கதை சொல்லுவேன். I'll say a நான் story. போன முறை சொன்னனே தெரியாது. I do not know whether I told it. சொல்லிருக்கேனா? உலக்க கதை சொல்லிருக்கேனா? கர்த்தருக்கு சொல்லிடுறேன். I'll say that. ரெண்டு சகோதரிமார் ரொம்ப நட்பா இருந்திருக்கிறார்கள். two sisters, they were having a good communication. ஒரு சகோதரிக்கு ஒரு உலக்க தேவையா இருந்திருக்கு. and one sister needed of that threshing rod. அடுத்த சகோதரி ரெண்டு போய், அக்கா எனக்கு கொஞ்சம் உலக்க தாங்க, நான் யூஸ் பண்ணி தரேன். and that she went to the other sister and asked for the rod. அக்கா கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும். because they are so close, she gave that. இந்த இவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு அப்படி தூக்கி வெளியே போட்டார்கள். and she used that, and after that he put it out. சாயங்காலமா விறகு வித்துட்டு வரான் வண்டியில. and evening time the person is coming to sell firewood. 10 கட்டு விறகு வாங்கினார்கள். and she brought five bundles. இது மேல போட்டார்கள். and put it upon that. தனக்கு தெரியாது அது உலக்க மேல போடுறேன். அதெல்லாம் காய வச்சிட்டார்கள். and she did not know that she put it upon that. வாட்டுக்கு காஞ்சிட்டு இருக்கு. and it is now being outside. சிஸ்டர் வராங்க. the other sister came. எங்க உலக்க வாங்கிட்டு போனீங்களே? where is the threshing rod? மறந்தே போயிட்டார்கள். she forgot it. நானா எப்போ வாங்குனேன்? when did I receive? நான் வாங்கவில்லை. நீ பாரு. no I did not receive it. இது மறந்தே போயிட்டார்கள். she forgot about it. கடைசில ரெண்டு பேருக்கு தகராறு ஆயி போச்சு. finally dispute between them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. இது முடிந்த விற்பாடு after this thing came, விறகு எடுத்து பரன்ல அடுக்கி வைக்கணும். and she has to gather all the firewood எல்லாம் எடுக்கறார்கள். the sister is gathering all the firewood. உலக்க உள்ள இருக்கு. at the time she saw the rod down. ஒரே சத்தம் போடுது, அலாரம் மாதிரி.
Like an alarm, it is அக்கா shouting. என்ன கொண்டு போய் கொடுத்துருங்க, கொண்டு போய் கொடுத்துருங்க. Akka, please take me என்ன and இங்க give it. வைக்காதீங்க, கொண்டு போய் கொடுத்துருங்க. Someone take me and give it. ஐயோ, எப்படி போய் கொடுக்கிறது? How I can give it? இல்லன்னு சொல்லிட்டோமே. I told it is not பெரிய with தொந்தரவா இருக்கே. great problem. இத கொண்டு போய் பரன் மேல வச்சிட்டாங்க, நீ அங்கேயே கிட கொஞ்ச நாள். And she took that and placed it on upper கர்த்தருக்கு place. ஸ்தோத்திரம். Praise the Lord. கொஞ்சம் சின்ன மன அமைதி. A little calm in the mind. அடுத்த முறை பரனுக்கு விறகு எடுக்கும்போது அங்கிருந்து கத்துது அங்கிருந்து. And அக்கா என்ன கொண்டு போய் கொடுத்துருங்க, இங்க வச்சிராதீங்க. next time when she went to get the fire, என்ன இங்க எடுத்து கொண்டு போய் கொடுத்துருங்க. again the voice, please take me and. பெரிய தொல்லையா போச்சு. A great problem now again. இது இங்க வைக்க கூடாது. I should not keep it இத here. கொண்டு போய் கணத்துக்குள்ள போடணும். I should put inside the well. யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா கணத்துக்குள்ள போட்டேன். Night time when nobody is aware, she took that and put it in well. காலையில தண்ணி எடுக்க போகணும். Early morning she went to take உள்ள வந்து water. ஒரே கூக்குரல். Early morning alarm voice. இங்க போட்டுட்டீங்களே, You put me here. என்ன கொண்டு போய் கொடுத்துருங்க. Please take me and give it there. சமாளிக்க முடியவில்லை. Unable to control it. நான் இதோட நிறுத்துறேன். I was making an இது entry with it. கத்துகிறது மனசாட்சி. Conscious is shouting there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோசித்து பார், You think உன்னுடைய பெட்டியில in your boxes, எந்த இடத்துலயோ in whatever place, உனக்குள்ளது இல்லாத ஏதாவது பொருள் வச்சிருக்கியா, is there anything found which is not yours? திருப்பி கொடுத்துரு. Restore it. ஏன்னா அதற்காக நீ நித்தியத்தை இழந்து போக வேண்டி வரும். Because for the sake, sometimes you have to lose your eternity. கொடுக்காத கடன் இருந்தா கொடுத்துரு. If there is debts that you are not paid. பஸ்ல டிக்கெட் காசு இல்லாம போயிருந்தா அதுக்கும் ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி விடு. If you have traveled in bus without tickets, you have to make the corresponding remedy. இல்லாம ட்ரெயின்ல ஏறி இருக்கறியா, பரிகாரத்தை உண்டாக்கு. If you boarded the trains without ticket, கிளறி விடுறோம். we are just making all things to be come on. ஏன் நாம் பரலோகம் சமீபமா இருக்கிறது. Because heaven is drawing near. அவ்வளவு தூய்மையான இடத்துக்கு நாம் போக போறோம். Because we are going to such a pure place. அதற்காக தான் என்ன செய்யணும்? For that what we have to do? திருப்பி கொடுக்க வேண்டிய காரியங்களை We கொடுத்துறணும். have to restore whatever things that we have to give. கொடுத்து பாருங்க, மனசாட்சி சுத்தமா இருக்கும். When we give all the things, our conscience will be எத்தனை pure. பேர் இதை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள்? How many of you are desiring to do that? தீர்மானத்தோடு போங்கள். Go with the decision. அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். Start to pray for that. தாவே நான் இதை திருப்பி கொடுக்கணும். Lord, I have to return it. அதற்காக எனக்கு கிருபை தாரும். Give me grace for that. இத சரியா நான் செய்து முடிச்சேனா ஆண்டவரே. I have to do it properly, Lord. பூமியிலிருந்து உயிர் போறதுக்கு முன்னால இத கிளியர் பண்ணிடணும். Before my spirit goes from this world, I have to do நீ it. சத்தியத்திற்காக ஜீவிக்க வாஞ்சித்தால், If you desire to live for the sake of God, தேவன் உனக்கு உதவியாக இருப்பார். the Lord shall be a help to you. நீ திருப்பி கொடுக்க வேண்டியவைகளை திருப்பி கொடுப்பாய். Restore what the things you have to restore, God will help you. அது அடுத்ததாக And nextly, ஒப்புரவாகுதல். being reconciled. மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லுகிறது ஒப்புரவாகுதல். Being born again shows that is a part of reconciliation. இது अनेகருக்கு பிரச்சனைக்குரிய விஷயம். This is a problematic factor for many. மத்தேயு 5:23 24 வாசித்துக் கொள்ளுங்கள். Matthew 5:23 and 24. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக Before the coming of Lord, நாம் ஒரு எல்லாரும் ஒன்றாக்கப்பட்டிருக்க வேண்டும். everyone should be united as one. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்த அனுபவத்திலேயே ஒப்புரவாகி இருக்க வேண்டும். A person and the experience of born again itself, he should be reconciled. சிலருக்கு இந்த நாட்களிலே இது சுத்தமாக இல்லை. For some people, they don't have this thing. பக்கத்துல உட்கார்ந்திருப்பார்கள். They will sitting aside. இருதயமோ தூரமா இருக்கும். Hearts will be far away. ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர்களை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துல விட முடியாது, அங்கேயும் சண்டை போட்டுட்டு தான் If you இருப்பார்கள். take these people to heaven, they also they'll fight over there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனை பேருக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கிறது? How many of you have this problem? ஏன் ஒன்றா இருக்க முடியல? Why you cannot stay? ஏன் ஒருவருக்கு ஒரு கசப்பா இருக்கிறீர்கள்? Why you have bitterness one against another? பாஸ்டர் ஜோயல் எனக்கு சொல்லி கொடுத்தார். Pastor Joel taught me. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம் சென்டர்ல. We are close in one center. அவர் சொல்லுவார், He'll say, பூமியிலேயே நம்ம சகோதரர்களா இருக்க முடியலனா எங்கப்பா போய் இருக்க போறோம்னு கேட்பார். in earth itself, if you do not abide as brothers, how we can go there and live? பூமியிலேயே சகோதரர்களா இருக்க முடியலனா, அல்லது இந்த சத்தியத்துக்கு வந்த பிற்பாடு உன்னால ஒன்றா இருக்க முடியல, உன்னை எங்க கொண்டு போய் போடுறது? In this earth itself, after coming to this church, coming to this truth, if you cannot stay abide as one house, ஒப்புரவாகுங்கள். be reconciled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு இரவு ஒருவேளை உன்னுடைய உயிர் போகுமானால் நீ என்ன செய்வாய்? In this night time, if your life goes away, what you will do? யார் மேலாவது மன வருத்தத்தோடு வைத்துக்கொண்டு கிறிஸ்து இயேசுவை உன்னால் காண முடியுமோ? And if you have any grievance against any person, can you see God with the same heart? வார்த்தை நான் பேசும் பொழுது While I speak this word, பரிசுத்த ஆவியானவர் அந்த முகங்களை உனக்கு காண்பிக்கிறார். Holy Ghost is showing those faces to you. இந்த ஆளோடு நீ பேசவில்லையே, You are not speaking to this இந்த ஆளை நீ person. வெறுக்கிறாயே, You are hating this person. இந்த ஆள் மேல உனக்கு கோபம் உண்டு. You have anger over this person. இன்றைக்கே தீர்மானியுங்கள். Today is a determine. அந்த சாத்தானை வெட்கப்படுத்துங்கள். Make the Satan to be ashamed.
ashamed. இயேசு கிறிஸ்து ஜெயம் பெறட்டும். Let Jesus be victorious. ஒப்புரவாகுங்கள். Be reconciled. எந்த கொடிய மனுஷனாய் இருந்தாலும் Whatever wicked person may be, வேண்டாம். and let it not be there. எல்லாரோடும் ஐக்கியமாயிருங்கள். Be united with all. அதுதான் பரலோக ராஜ்யம். That is the kingdom of heaven. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பூமியிலேயே பரலோக ராஜ்யத்தை சிருஷ்டியுங்கள் பிரியமானவர்களே. Beloved, let us create the kingdom of heaven. அதுக்கு அடுத்ததாக Nestly, இந்த 5 காரியங்கள் நாம் செய்யும் பொழுது while we do this 5 tasks, ரோமர் 3:24 படிக்கிறோம் நீதிகரித்தல். Romans 3:24, we study about justification. தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். God will make us righteous. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் நம்மை நீதிகரிக்கிறார். He will justify us. அந்த அர்த்தம் இந்த பாவிகளை அவர் நீதிமானாய் மாற்றுகிறார். That means that God is changing this sinners righteous. அது இரத்தத்தினால் உண்டாகிற ஒரு காரியம். It is a thing occurring by the blood. அவரே அதை செய்து He முடிக்கிறார். himself is doing that job. ஏழாவதாக 7thly, 1 யோவான் 1:7 நாம் என்ன படிக்கிறோம்? 1 John 1:7, what we study, பரிசுத்தமாகுதல். being holy, sanctified. நீதிகரித்தலும் பரிசுத்தமாகுதலும் அவர் செய்கிறதான வேலை. Justification and sanctification is done by him. மனுஷனுக்குள்ளே மறுபடியும் பிறக்கும் பொழுதே இந்த work of sanctification ஸ்டார்ட் ஆகுது பிரியமானவர்களே. When a person is being born again, this work of sanctification begins in a person. பரிசுத்தமாகுதல் ஆரம்பத்திலே உண்டாக வேண்டும். The sanctification should start in the beginning itself. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear child of God, ஒருவன் மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் அவனுக்கு சமீபமாக when இருக்கிறது. a person is repentant, the kingdom of God is at his hand. அதை காண வேண்டுமானால் அவன் மறுபடியும் பிறந்தவனாய் இருக்க வேண்டும். If you want to see it, he has to see. ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. 1 minute, shall we all close our eyes? இந்த சத்தியத்திற்கு இப்பொழுது உங்களை ஒப்புக்கொடுங்கள். For this truth, let us all surrender now. கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். I give you some time. நீ கேட்ட சத்தியத்தை கொண்டு சிந்தித்து பார். You think about the truths that you heard. நம்முடைய நம்பிக்கை பரலோக ராஜ்யம். Our hope is the kingdom of heaven. இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Today God has revealed that truth to you. நீ அதற்கு ஆயத்தமா? Are you ready for that? அதற்காக நீ ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? Are you preparing for that? கண்களை மூடுங்கள். Let's all close. சீக்கிரத்திலே கண்களை மூடி கால்களை மடக்கி சற்று நேரம் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். Very quickly, shall we all close our eyes? Let us all bend our legs. இந்த சத்தியத்திற்காக ஜீவிக்க விரும்புவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். God is going to give an anointing for those people who decide to live according to this truth. உங்களை நியாயம் தீர்க்கிறதல்ல இந்த கூட்டத்தின் நோக்கம். The intention of this meeting is not to judge நீங்க you. யாராக இருந்தாலும், Whosoever you may be, உங்களை உணர்த்தி உங்களை பரிசுத்தமாக்குவதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம். to realize you and make you to be sanctified. கண்களை மூடுங்கள். Close your eyes. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். Call unto the Lord. இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லுங்கள். Say, Jesus, be merciful upon me. நம்முடைய மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் அசைபாடி கொண்டிருக்கிறார். You know, Mr. Holy Ghost is moving. முழங்காலில் நிற்க முடியவில்லை என்றால் நீங்கள் நிற்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. Those who can stand in knees, you can stand in knees. எப்படி என்றாலும் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். Anyhow, we are going to call upon our Lord. ஒரு மனதோடு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். With one accord shall we all call to the Lord. கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்திற்காக என்னை ஆயத்தமாக்கும். Oh Lord, prepare me for your kingdom. நான் குறைவுள்ளவனாய் வந்திருக்கிறேன். I come as shortfall. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். I realized in many things today. இந்த ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். I want to change my life. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire it? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். Surrender in God's presence. திறந்து ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். Open your mouth and start to pray. மௌனமாய் இருக்க வேண்டாம். Don't be silent. இயேசுவே என்று கூப்பிடுங்கள். Call Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நீ எந்த விஷயத்திலே உணர்த்தப்பட்டாயோ, For whatever things you have been urged, அதற்காக ஜெபி, வெட்கப்பட வேண்டாம். for that you pray, don't be ashamed. ஒரு சொட்டு கண்ணீர் வரட்டும். Let a drop of tears comes. கர்த்தர் இன்றைக்கு கண்ணீரை கொடுக்க போகிறார். God is going to give you tears today. ஆண்டவர் உன்னோடு பேசி இருக்கிறார். God has spoke to you. நான் கேக்குறேன், இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று உணர்கிறீர்கள்? Today, how many of you are able to feel the Lord has spoke to me? இந்த வசனம் என்னை உணர்த்தினது என்று எத்தனை பேர் How சொல்லுகிறீர்கள்? many of you are able to say that this word? அநேகர் தங்களுடைய கைகளை உயர்த்துகிறார்கள். Many have lifted their hands. கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். Today, the Lord has dealt with me. ஒன்று விளங்கிக்கொள். Understand one thing. ஏன் கர்த்தர் உன்னுடைய உள்ளத்தோடு பேசி Why இருக்கிறார்? the Lord has spoke with your mind? உனக்காக அவர் மரித்தார். For you, He
he had died. உன்னை பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா மார்க்க முடியாது. To make you as a saint. அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, Dear servants of God. அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, Dear people of God. இதோ ஆசாரியராய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். Behold, as a priest he is seated upon the throne. என்னை கண்டு பரிதபிக்கிறார். And he is touched with the உங்களை கண்டு infirmity. பரிதபிக்கிறார். And he is having compassion over உதவி us. செய்யும்படியாய் He வந்திருக்கிறார். has come to help us. உன்னுடைய உள்ளம் உடைகிறது. Your heart is being broken. கர்த்தருடைய ஆவியானவர் உன் உள்ளத்தை உடைக்கிறார். Holy Ghost is breaking your இதோ mind. கண்ணீரின் ஆவியை கொடுக்கிறார். Giving you the spirit of tears. கண்ணீரோடு இயேசுவிடத்தில் வா. Come to Jesus with tears. இயேசுவின் பாதத்தை பிடித்துக்கோ. Hold on to the feet of Jesus. இயேசுவே என்று கண்ணீரோடு சொல். Say with tears, Jesus. உன்னை மன்னிக்கிறார். He's forgiving you. அந்த இரத்தத்தால் கழுவுகிறார். Blessing you by His blood. உன்னுடைய ஜீவியத்தை உயிர்ப்பிக்கிறார். Quickening your life. நீ இங்க இருந்து எழும்பி போகும் பொழுது When you arise from this ஒரு place, சிங்கத்தை போல போக you're போகிறாய். going to go as a lion. சாத்தான் வெட்கப்பட்டு போனான். The Satan is defeated. உன்னுடைய கட்டுகள் அறுந்து போகிறது. The bonds are being broken. பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறார். Holy Ghost is touching you. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே என்னை நிராசீர்வதியோ. வந்தேனே. ஆமென். பாடுங்கள் பாடுங்கள். நீராசீர்வதியோ சௌக்கியமே நீதோ நான் நம்பி வந்தேனே. ஆமென். Jesus. வல்லமை வல்லமை. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. எந்த காரியமா இருந்தாலும், Whatever may be the things, உன்னுடைய இருதயத்தை உறுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும், whatever things may be pricking your heart, நீ கர்த்தரிடத்தில் சொல்ல வெட்கப்படாதே. don't be ashamed to tell to the Lord. உன்னை நீதிகரித்துக் கொள்ளாதே. Don't justify yourself. ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய மரண நாள் இருந்தாலும் என்ன செய்வாய்? Sometimes this day could be a day of death for you. What do you கர்த்தரோடு do? ஒப்புரவாகுங்கள். Be reconciled with the Lord. கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். Join towards the Lord. கர்த்தருடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to the hands of the Lord. இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். Oh Lord Jesus, bless me. இந்த கோரஸை மறுபடியும் பாட போகிறோம். When you sing the chorus again, இந்த பாடும் பொழுது தானே when you sing this chorus, பரலோகத்தின் வல்லமை உன்னை தொடும். the power from heaven will touch you. உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படும். The binding shall be broken down. விடுதலை அடைவாய். You will be delivered. உனக்கு சமாதானம் உண்டாகும். There will be peace for you. உனக்கு சௌக்கியம் உண்டாகும். There will be healing for you. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமே. சத்தமாய் பாடுங்கள். கைகளை தட்டி பாடுங்கள். நான் வந்தேனே. வல்லமை. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. என்னுடைய ஆவியிலே நான் சரியான ஒரு விடுதலை உணர்கிறேன். In my spirit I am able to realize a clear deliverance. கர்த்தருடைய இரக்கத்தை நம்பி உங்களுக்கு சொல்லுகிறேன். Depending upon the mercy of God, I am telling எப்படி you. தேவ சமூகத்துக்கு வந்தாயோ அது வல்ல விஷயம். It is not a matter how you came to God's ஆனா presence. இதோ சிங்காசனத்தில் ஒருவர் But உட்கார்ந்திருக்கிறார். behold, in the throne a person is seated. நியாயாதிபதி மாத்திரமல்ல, Not only his judge, ராஜா மாத்திரமல்ல,
Not only he is a king, நல்ல ஆசாரியராய் as a high priest, தைரியமா அங்க வந்துடு. boldly come to that place. குற்ற உணர்வோடு வந்துடு. Come with a guilty conscience. கைவிடப்பட்ட நிலவரத்தோடு வா. Come with the forsaken state. அங்க வந்து சேர். Come to that place. ஆண்டவர் கூப்பிடுறார். God is calling you. என் பிள்ளையே, my child, தைரியமாய் கிருபாசன தண்டையில வா. boldly come to that mercy seat. ஆமென். நீ எழுந்து அங்க you arise, come to that place. திரும்பி போகும் பொழுது when you return, நிச்சயமாய் விடுதலையோடு போக போகிறாய். surely you shall go with deliverance. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இந்த கோரஸை நாங்கள் பாட போகிறோம். We are going to sing this chorus. பாடும்போது நீ சேர்ந்து பாடு. When you sing, you sing together. இயேசுவே என்னை ஆசீர்வதியோ. ஆமென். வல்லமை வல்லமை வல்லமை. துராபாலா கராபாகா துரா.